ஓகே, சரியா. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். அப்ப எங்களோட பாடம் வந்து யூனிட் 14, சரியா. யூனிட் 14 நாங்க வேகமாக போக வேண்டியிருக்குது. யூனிட் 14 இருந்து மூவ் ஆக வேண்டியிருக்குது. யூனிட் 15க்கு போக வேண்டியிருக்குது. 16க்கு அங்க போக வேண்டியிருக்குது. அதை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். எக்ஸாம்பிளோட இந்த டாபிக் ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்னா உடனே கேளுங்க, சரியா. ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்னா உடனே கேளுங்க. அப்ப யூனிட் 14ல நாங்க சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கருக்கள் நிறைய விஷயம் பேசிட்டு வந்தோம். சந்தைப்படுத்தல் என்ன, சந்தைப்படுத்தல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் என்ன, மைய எண்ணக்கருக்கள் என்ன, அதுல நிறைய மைய எண்ணக்கரு பேசி வந்தீங்க. இதுவரைக்கும் நான் பேசின மைய எண்ணக்கருக்களை சொல்லிட்டு போறேன், சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பேசின மைய எண்ணக்கருக்கள் தான் என்னன்னு சொன்னா, தேவை விருப்பம் கேள்வின்னு சொல்லக்கூடிய மைய எண்ணக்கருவை பேசிட்டோம். இலக்கு சந்தை உருவாக்குதல் தூண்டமாக்குதல் எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க பேசிட்டோம். வழங்குதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளல் சின்னம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பேசிட்டோம். செலுத்தப்பட்ட உரிமையாக்கப்பட்ட உழைக்கப்பட்ட ஊடகத்தை பேசிட்டோம். சந்தைப்படுத்தல் வழிமுறைகளை பேசிட்டோம். உணர்வுகளும் உட்பிரவேசமும் பேசிட்டோம். நம்மளுக்கு பேலன்ஸ் செய்கிறது பெருமதியும் திருப்தியும் வளங்கள் சங்கிலி போட்டி நிலைமை பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான். அதுல போட்டி நிலைமை நாங்க ஃபைனலா தான் பாக்குறோம், இந்த இடத்துல நாங்க பாக்குறது இல்லை. இப்ப எங்களுக்கு நம்ம 2 இல்லாட்டி 3 சின்ன சின்ன விஷயம் தான் அதை பார்த்துட்டு நாங்க அடுத்த திருச்சி மட்டத்துக்கு போயிடும். அடுத்த திருச்சி மட்டத்தை நாங்க இன்ஷால்லா டே கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணக்கருக்களும் கட்டாயம் பின்பற்றப்படணும். ஒரு சந்தைப்படுத்தலை நாங்க செய்யப்படும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணே இயலாம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணே இயலாம். எங்களுக்கு நினைச்ச விதத்துல ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணல. அப்படி பண்ணினவங்க நிறைய பேர் ஸ்டார்ட்ல என்ன செஞ்சாங்க, பிசினஸ் விட்டு போனாங்க. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும், பட் ஆனா போக 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 நாங்க மார்க்கெட்டிங் மெத்தடை மாத்தோம். மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய விஷயத்த நாங்க சிச்சுவேஷன்ஸுக்கு இப்ப நாங்க கன்வெர்ட் பண்ணோம். விளங்கி உதாரணமா நீங்க ட்ரெண்டிங்ல பேச்சு கொண்டிருக்கிறேன்னா, அந்த சேட்டலைட்ல இருந்து உங்களோட பேரெல்லாம் அடிச்சு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் நினைச்சேன். இப்ப போட்டது நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ் அதை தான் காட்டுது. அப்ப இது ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பொருள் இப்படி மார்க்கெட் பண்ற சம்டைம் அதை உருவாக்குறதுக்கு ஒரு எப்பொண்ணு நாங்க செய்ய. அப்ப அப்படி நிறைய விஷயங்களுக்கு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ். அப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த பாடத்தேதியில பார்க்க போகும், சரியா. ட்ரெண்ட்ல எப்படி மார்க்கெட் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். தெளிவா இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போக்கஸ் பண்ணி படிச்சா. அப்படி இல்லாம ஒரு கையில போன் லேப்டாப்ல ஜூமும் கையில போனுமா இருந்தா, லேப்டாப்ல ஜூமும் கையில பேஸ்புக்குமா இருந்தா, லேப்டாப்ல ஜூமும் கையில இன்ஸ்டாவோ டிக்டாக்கோ ஏதாச்சும் வாட்ஸ்அப்போ இருந்தா மண்டைக்கு பாடம் போகாது, காதுக்கு சவுண்ட் மட்டும் போகும், சரியா. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு பேச போற முக்கியமான பாடம் தான், முக்கியமான மைய எண்ணக்கருக்கள் தான் பெருமதியும் திருப்தியும். பெருமதியும் திருப்தி. ஒரு ப்ரொடக்டை நாங்க மார்க்கெட் பண்ண போல ஒரு ப்ரொடக்டை நாங்க மார்க்கெட் பண்ண போல ஒரு ப்ரொடக்டை கொண்டு போய் நாங்க கஸ்டமரோட கையில ஒப்படைக்க போல கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதானே. கஸ்டமர் என்னத்தை பார்ப்பான்னா இந்த விஷயத்தை தான் பார்ப்பான். இதுக்கு முதல் நாங்க நிறைய மைய எண்ணக்கருக்கள் பேசினோம். தேவை விருப்பம் கேள்வின்னு சொல்லக்கூடிய மைய எண்ணக்கருக்கள் பேசினோம். எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய மைய எண்ணக்கருவை பேசினோம். உணர்வுகளும் முற்றுவேசம் சொல்லக்கூடிய மைய எண்ணக்கருக்கள் பேசணும். இதெல்லாம் வந்து யாரு பாக்குறேன்னா சந்தைப்படுத்துவோர் தான் பார்ப்பாங்க. யாரு விற்பனையாளரோ அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அது. ஆனா இந்த விஷயம் தான் கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கரு. விளங்கின. இப்ப இதுல என்ன சொல்றேன்டா, சம்டைம் சில கஸ்டமர் வருவான் நம்பி, சில ப்ராடக்டை வாங்குறதுக்கு நம்பி வருவான், இல்லாட்டி சில சர்வீசஸ் வாங்குறதுக்கு நம்பி வருவான். பட் அந்த சர்வீசஸ் இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் இன்னொரு தடவை அதே கஸ்டமரால வாங்க வரணுமெண்டா, அப்படி இல்லாட்டி அவன் வாங்க வாரவன் இன்னும் ஒரு 10 பேரை கூட்டிக்கொண்டு அந்த ப்ராடக்டை இல்லாட்டி சர்வீஸை வாங்க வரணுமெண்டா, அந்த ப்ராடக்டுக்கு ஸ்பெஷலா அழிக்க வேண்டிய பண்பு தான் இந்த பண்பு. ஸ்பெஷலா அழிக்க வேண்டிய பண்பு தான் இந்த பண்பு. விலைங்க ஸ்பெஷலா அழிக்க வேண்டிய பண்பு தான் இந்த பண்பு. நான் இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு டாபிக்கை சொல்லி தந்தேன். இந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பூரணமாக விலங்கெடுக்கணும் என்றா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைய எண்ணக்கருக்களையும் விலங்கெடுத்துக் கொள்வோம் என்று சொல்றேன். அதுக்கு உதாரணம் சொன்னேன், மார்க்கெட்டிங் என்று சொல்வது நீங்க
உங்களை இப்ப ஒரு என்ன செய்ய வராங்க, மேரேஜுக்காக வேண்டி உங்களே ஒரு போய் ஒன்று பார்க்க வாராங்க, இல்லாட்டி உங்களே கேல் ஒன்று பார்க்க வாராங்க. உங்களை தொடர்பான பூரணமான அறிவு ஒன்று எடுக்கணும் என்றா உங்களோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் என்ன செய்யணும், உங்களை அதை வச்சு உங்களே டிஸ்கஸ் பண்ணும், அவங்கள வச்சு உங்களோட தொடர்பான தகவலை எடுக்கும், அவங்கள வச்சு உங்களோட தொடர்பான இன்ஃபர்மேஷன் எடுத்து கொண்டாதான் உங்கள் தொடர்பான பூரணமான ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளும். இதை மாதிரிதான் மார்க்கெட்டிங்கும். மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல பூரணமான நாலேஜ் ஒண்ணும் வேண்டா. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எங்க மார்க்கெட்டிங் பண்ணணும், யாருக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த விலையில மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த பொருளை போய்த்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த டைப்ல போய்த்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த நேரத்துல போய்த்து மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த பூரணமான ஒரு நாலேஜ் ஒன்று வரணும் என்றா இந்த 13 மைய எண்ணக்கருக்களும் மண்டையில் ஈக்கும். அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்டிங்க சட்டப்படியா செய்யும். அப்ப அதுல உங்க மார்க்கெட்டிங்க விலங்கெடுக்கிறதுக்கு 13 எண்ணக்கருக்களை விலங்கெடுக்கிறது தேவை. அவங்கள பத்தி அலசி ஆராய்றது தேவை. எதை மாதிரி? உங்களைய பத்தி விலங்கெடுக்கிறதுக்கு உங்களோட குடும்பத்தை அலசி ஆராயிற மாதிரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அலசி ஆராயிற மாதிரி, உங்களோட நேபர் ஹவுஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அலசி ஆராயிற மாதிரி மார்க்கெட்டிங்கை விலங்கெடுக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் சுத்தி உடைய 13 மைய எண்ணக்கருக்களையும் விலங்கெடுக்கிறது அவசியம். அதுல ஒரு மைய எண்ணக்கருத்தை இன்றைக்கு பேச போற திருப்தியும் பெருமதியும் என்று சொல்லக்கூடிய இவர் யாரு என்றா உங்களோட ஸ்கூல் டீச்சரும் ஆகுது. உங்களோட ஸ்கூல் டீச்சரும் அது ஒரு ஸ்கூல் டீச்சர்ன்றதை விட எப்பவுமே இது யாருன்னு சொன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஒன்றுமா ஆகுது. உங்களோட ஸ்டூடெண்ட் ஒன்றுமா ஆகுது. நீங்க எப்பவுமே நீங்க சம்டைம் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஒன்று செய்றீங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்று செய்றீங்கன்னு எப்பவுமே அப்ப உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு கீழால நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒரு கம்பெனி ஒன்று ஒர்க் பண்றேன்னா உங்களுக்கு கீழே கூட எம்ப்ளாயிஸ் மாதிரி, நீங்க டீச்சிங் பண்றேன்னா உங்களுக்கு கீழே கூட ஸ்டூடெண்ட் மாதிரி. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நாங்க விசாரிச்ச போறோம், நீங்க யாரு சரி, நீங்க யாருன்னு சொல்லி விசாரிச்ச போறோம். அவங்களினூடாக உங்களோட தொடர்பான தகவல் எடுக்கலும். எப்படி உங்களை விசாரிச்சதுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நாங்க விசாரிக்கிறோமோ அதே மாதிரிதான் மார்க்கெட்டிங் தொடர்பான நாலேஜ் எடுக்கிறதுக்கு பெருமதியின் திருப்தியை நாங்க டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடவான ஈஸியான டாபிக் தான். அப்ப இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க உங்களோட எம்ப்ளாயி சொல்லுவாங்க, இந்த ஆளா சட்டப்படியா விளங்கினா திருப்பி கிளாஸ் போக நினைவாரு, ராவெல்லாம் கிளாஸ் வச்சாலும் மீண்டு கொண்டிருக்கிறதுக்கு நினைவாரு, நைட் முடிஞ்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு கிளாஸ் விட்டு வாரத்துக்கு மனசு இல்லை. அதே மாதிரி கம்பெனிக்கு வைத்த போற எம்ப்ளாயி சொல்லுவாரு, எனக்கு வேலை விட்டு வாரத்துக்கே மனசு இல்லப்பா, நைட்டுக்கு அங்க கட்டிலோண்டு போட்டுதான் அங்கேயே செட்டில் ஆகி நிக்கிறதுக்கு ரெடி, எனக்கு சாப்பாடு தந்து கட்டிலோண்டையும் தந்தேன்டா நான் அவரோட அங்கே நின்றுட்டு வாரேன். அந்த அளவுக்கு அவர் மனசை வெண்டிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்பா என்று சென்னடிக்கு உங்களை பத்தி தொடர்பான ஒரு நல்ல ஒரு பிஹேவியர், ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரும். நீங்க ஒரு நல்ல ஆள், மக்களோட சரியா பழகுறீங்க, உங்களை கீழே சரியா பழகுறீங்க, ஒரு நாலேஜ் வரும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்ல நாங்க போய் பெருமதியின் திருப்தியும் அலசி ஆராயக்குள்ள இங்க மார்க்கெட்டிங் தொடர்பான நாலேஜ் வரும். இங்க பெருமதியும் திருப்தியும் அலசி ஆராயிறது யாரை வச்சிருந்தா கஸ்டமரை வச்சு. அப்ப கஸ்டமர் என்று சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நாங்க பெருமதியும் திருப்தியும் என்று சொல்லக்கூடிய கான்செப்டை பேசுறோம். சிம்பிளா பெருமதி என்று சொன்னா வெப்பமே. இப்ப உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய பண்டங்களை நுகர்ந்திருப்பீங்க, நிறைய சேவிசஸ் நுகர்ந்திருப்பீங்க, சரியா? அப்ப பண்டங்களை இல்லாட்டி சேவிசஸ் நுகரப்போல நீங்க என்ன செய்வீங்கன்னா சல்லி பே பண்ணுவோம். அப்படிதான் எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்தை சும்மா தர மாட்டேன், ஏன்னா அது யாரா இருந்தாலும் சும்மா தர மாட்டான். உங்களுக்கு அதுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஒன்றை கேட்பான். வெப்பமே நீங்க ஏதாச்சும் ஒரு பண்டம் ஒன்று நுகர்ந்திருக்கிறீங்க, வெப்பம் ஒரு ட்ரெஸ் ஒன்று நுகர்ந்தாலும் சரி, நான் ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை மைண்ட் செட்ல கொண்டு வாங்க, சரியா? ட்ரெஸ் ஒன்று எடுக்கு, சரியா? டிஷர்ட் நீங்க வேற பண்றேன் வெப்பமே ஊட்டு இல்ல, இப்படியான டிஷர்ட் வரும், சரியா? இது ஒரு டிஷர்ட். அப்ப இப்படித்தான் டிஷர்ட் இருக்குது, அழகான ஒரு டிஷர்ட், கலர்ஃபுல்லான ஒரு டிஷர்ட். அப்ப நீங்க வெளியில கலரை பார்த்து வானவில்மா 7 கலர்ல போட்டு வச்சுக்கிறான், பத்திக்குமா ஆகிக்குது. நிறைய பேர் அப்படித்தானே கொடுக்குற பூ எல்லாம் போட்டு. அப்ப அழகான ஒரு டிஷர்ட் ஆகிக்குது. டிஷர்ட் பிரைஸை கேட்டு பார்த்தா சிலதான் 1000, நியாயமான விலை தான். 1000 ரூபான்னு சிலது பொதுவா டிஷர்ட்டுக்கு அநியாயமான ஒரு விலை உண்டல்ல. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, அடே 1000 ரூபா தான் டிஷர்ட், இந்த டிஷர்ட் எடுத்து எனக்கு வேலை குடிக்கலும், எனக்கு இந்த டிஷர்ட் எடுத்தா நைட்டுக்கு தூங்குறதுக்கு போடலும்,
எனக்கு இந்த டிஷர்ட் எடுத்தா விளையாடுறதுக்காக வேண்டி சம்டைம்ஸ் ஏதாவது ஹவுஸ் மேட் ஒன்று வந்தா இல்லாட்டி ஸ்கூல்ல போயிட்டு நான் ஏதாச்சும் ஃபுட்பால் கிரிக்கெட் டூர்னமெண்ட் விளையாட வந்தா அதுக்கு விளையாடுறதுக்கு போட்டியிலும் இல்லாட்டி எனக்கு ஏதாச்சும் கிளாஸஸ் போறதுக்கு போட்டியிலும் என்று சொல்லி ஒரு பிளான்ல தான் நீங்க டிஷர்ட்டை வாங்குறீங்க. வாங்கின பிறகு இந்த டிஷர்ட்டை நீங்க என்ன செய்றீங்கன்னா 2 மை யூஸ் பண்ணி ஒரு தடவை நீங்க இந்த டிஷர்ட்டை வாங்குறீங்க. டிஷர்ட்டை வாங்கின உடனே ஒரே ஒரு நாள் உடிச்சீங்க. உடிச்சா வாஷ் பண்ணணும் தானே. சிலவன் 7 நாள் உடுத்தாலும் வாஷ் பண்ணாம இருப்பான். சரியா? சிலவங்க ஸ்கூல் உடுப்பா அப்படிதான் உடிச்சிட்டு வருவாங்க. எடுத்து சரியா? 7 நாள் என்றாலும் வாஷ் பண்ணாம அதே ட்ரெஸ் உடுத்துட்டு வருவோம். போக்குள்ளே ட்ரெஸ்ஸுக்கு ஊத்தப்படாம போவோம். ஒரு ஊத்த சரிப்படாது. நாங்கெல்லாம் கிரவுண்ட்ல விழுந்து சேத்துல பிறண்டெல்லாம் விளையாட்டு வருவோம். ஆனா அவன் கிரவுண்டுக்கும் வர மாட்டான். உடுப்பு இல்லாததுக்கு இல்ல. வாப்ப கோடான கோடீஸ்வரன். ஆனா உடுப்பு கழுவுறதுக்கு சோம்பர். விளையினா வாஷ் பண்றதுக்கு சோம்பர். ஊத்தப்படாம எடுத்துட்டு போகும். அப்ப அதமா இல்லாம நீங்க கொஞ்சம் சேர்த்துல எல்லாம் பிறண்டு இந்த டிஷர்ட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இப்ப டிஷர்ட்டை வாஷ் பண்ண போறீங்க. வாஷ் பண்ண போன பிறகு டிஷர்ட்டை நீங்க வாஷிங் மெஷின்லயோ இல்லாட்டி கையிலயோ கழுகி பேய்க்கிட்டு புளியக்குள்ள நீங்க எடுக்கிறீங்க. இப்படி புளியக்குள்ள டிஷர்ட் 2 துண்டா கைக்கு வந்துடுச்சு. பேப்பர் மாதிரி. நீங்க வாஷ் பண்றீங்க. வாஷ் பண்ணக்குள்ள புளியணும் தானே. வாஷிங் மெஷின்ல சம்டைம் புளியிற வாஷிங் மெஷினும் மீக்குது, இல்லாட்டி நாங்க புளிஞ்சு போடுற வாஷிங் மெஷினும் மீக்குது. அப்ப நாங்க புளியக்குள்ள கையில 2 துண்டாக என்ன வந்துச்சு, டிஷர்ட் வந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு துண்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு துண்டு. இப்ப சொல்லுங்க, இந்த டிஷர்ட்டை எடுத்த பிறகு நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த டிஷர்ட்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்தா உங்களோட வாயில என்ன வார்த்தை வந்து வரும்? சொல்லுங்க பாப்போம். வாயில வார வார்த்தை என்ன வரும் இந்த டிஷர்ட்டை பார்த்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல? என்ன வரும்? குயிக்கா சொல்லுங்க. நீங்க சொன்னா அடுத்த பாடத்துக்கு குயிக்கா மூவ் ஆயிடும். என்ன வரும் வாயில? குவாலிட்டியே இல்லை இது வார்த்தை வரும். வேற இந்த டிஷர்ட் எடுத்தேன்னு நினைப்போம். வெரி குட். இந்த டிஷர்ட் எடுத்தா நம்ம குவாலிட்டி இல்லைன்னு யோசிப்போம். வெரி குட். நில்ல அவிச்சி தந்துட்டான் விசரன் என்று யோசிப்போம். ஓகே. வாங்கினது அநியாயம் என்று யோசிப்போம். சரியா? வாங்கினது அநியாயம் என்று யோசிப்போம். பொதுவா அப்படித்தானே. அப்ப என்ன வரும்னா தெரியும். அப்போ என்ன வருமென்றே தெரிய நான் வாய்க்கு. ஓகே சரியா? சம்டைம் இப்படி யோசிக்கிறீங்களே, இவ்வளவு ஒரு நல்ல டிஷர்ட் வந்து வந்த உனைய கெட்டி குடிச்சு முத்தம் எடுத்தாரன்னு யோசிக்கிறேன். அந்த டிஷர்ட் விற்கிறவன் இந்த மாதிரி அநியாயம் ஒன்று செஞ்சா. அப்ப நாங்க யோசிக்கிற இந்த டிஷர்ட் அநியாயம், பட்ட அநியாயம். இந்த டிஷர்ட்டுக்கு 100 ரூபாய் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் எடுத்துட்டானே இப்படி யோசிப்போம். 100 ரூபாய் வாங்கிட்டா பரவாயில்ல, வேர்த்துண்டு இல்லை. ஆனா இந்த டிஷர்ட்டுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டானே சொல்லி நீங்க ஏங்குவீங்க. ஏங்குற டைம்ல உங்களோட மனசுல ஒரு பிரைஸ் பிக்ஸ் ஆகும். பாருங்க, பிக்ஸ் ஆகும். இவ்வளவு வாங்கிட்டா இது பெட்டர், பட் 1000 ரூபாய் எடுத்தது நஷ்டம் என்று சொல்லி நீங்க மனசுல ஒரு பிரைஸ் உடனே பிக்ஸ் ஆகும். அந்த மனசுல பிக்ஸ் ஆகுற பிரைஸுக்கு நாங்க சொல்ற விஷயம் தான் பெருமதி என்று சொல்ற. பெருமதி விளங்கினா? அந்த நுகர்வோருக்கு அந்த பொருளால அடைஞ்ச நன்மை, அடைஞ்ச பயந்த அளவுக்கு நாங்க சிம்பிளா சொல்ற பேரு தான் பெருமதி. எவ்வளவு பயன் அடைஞ்சுக்கிறாரு அவர் சொல்லுவார். எனக்கு 100 ரூபாய் வாங்கிட்டா ஓகே. நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் சில விஷயங்களை விலை கேட்காம இது செய்வாங்க. செலூன்ல முடிவெற்ற இடத்துல நாங்க நிறைய விஷயத்த அனுபவப்பட்டிருக்கோம். வேணா செலூன்ல பொதுவா எல்லா இடத்துலயும் முடிவெட்ட கூட கேட்கல. முடிவெட்டும் போது செலூன் நீங்க தாடி முடி வெட்டி நான் எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கல. இப்ப கொழும்பு ஏரியாலன்னா நான் கேட்டுட்டு தான் போவோமே. கொழும்பு ஏரியால ஏசி குஞ்சம் போட்டு வச்சதுக்கு 3000 4000 எடுத்துடுவோம். பட் முடியும் வெட்டிக்க மாட்டோம், ஒன்றும் செஞ்சுக்க மாட்டோம். சோ அதனால எங்கட ஏரியால சம்திங் அப்படி பேசிட்டு லைட்டா நாங்க விருப்பமே இல்லாத மெத்தட்ல வெட்டிட்டு கேட்பான். ஒரு 1000 ரூபாய் தாங்களே, ஒரு 5000 1500 ரூபாய் தாங்களே என்ன சொல்லுவோம். அப்ப அந்த டைம்ல நாங்க யோசிப்போம், அடே ஒரு 250 ரூபாய் வாங்கிட்டா பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டா பரவாயில்ல, 1000 ரூபாய் எடுத்துட்டானே யோசிப்போம். அப்ப அந்த டைம்ல எங்க மனசுக்கு ஒரு பிரைஸ் ஒன்று வரும். இவ்வளவு வாங்கிட்டா பரவாயில்ல, இந்த சேவிஸுக்கு இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு வாங்கிட்டா பரவாயில்ல ஒரு மனசுல பெரிய ஒன்று சிக்ஸ் ஆகும். அந்த விலைக்கு தான் நாங்க சொல்ற பெருமதி என்று சொல்ற. பெருமதி பெருமதி. இந்த பெருமதி எப்ப திருப்தி ஆகும் என்றா, எப்ப அந்த பெருமதி உங்களுடைய சாட்டிஸ்ஃபை ஆகும் என்று சொன்னா, எப்ப நீங்க வாங்கின அமௌண்ட்டை விட உங்களுக்கு கிடைக்கிற பெருமதி கூட.
அப்ப நீங்க அந்த பொருள் எடுத்து சந்தோஷப்படுவீங்க. அப்ப அந்த பொருள் எடுத்து நீங்க லைஃப் டைம் செல்லு காட்டுவீங்க. அப்ப அந்த பொருள் எடுத்து நீங்க மறுவா அதே மாதிரி பொருள் எடுக்க வருவீங்க திரும்பி. நீங்க அந்த பொருள் எடுத்து உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த பொருள் எடுக்க கூட்டிட்டு போவீங்க. அந்த பொருளோட பெருமதி அப்படி. நீங்க கொடுத்ததையும் விட எக்ஸ்ட்ரா நிறைய அந்த பொருளினூடாக அனுபவிச்சிருக்கிறீங்க. அதனால அந்த டைம்ல அந்த பொருளை நுகர்ந்ததால முகத்துக்கு ஒரு திருப்தி வந்து வரும். அதுக்குதான் நாங்க சொல்ற திருப்தின்னு சொல்றேன். எப்பயுமே இதே டிஷர்ட்டை நீங்க எடுத்தீங்க 2016. இப்ப சில ஆடைகள் அப்படி இருக்கு. சிலவங்க எடுத்தது 2016 எடுத்தாடே 2026லயும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணம் எனக்கிட்ட ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஷர்ட் குவாலிட்டியை சொல்றேன். நான் எடுத்தது வந்து 2019 ஓ லெவல் டைம் 19 எடுத்தது. பட் நான் அதே சைஸ்ல ஈக்கிறதுனால 2026 ஆவியும் கூட அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணி எடுத்தது 1500 பாருங்க. அப்ப நாங்க யோசிப்போம், அடே இந்த ப்ரொடக்டுக்கு ஒரு 5000 ரூபாய் விலை வச்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த ப்ரொடக்டுக்கு ஒரு 3000 ரூபாய் விலை வச்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த ப்ரொடக்டுக்கு 1500 ரூபாய் தந்தது அவனுக்கு நஷ்டமோ தெரியவே என்று சொல்லி நாங்க யோசிப்போம். இந்த யோசிக்கிற பாயிண்ட்ல தான் எங்கட ப்ரொடக்டுக்கு நாங்க கொடுத்தது பொறுமதியான, நாங்க கொடுத்த விலை நஷ்டம் இல்லைன்னு யோசிப்போம். அந்த டைம் தான் உங்களுக்கு அந்த ப்ரொடக்டினூடாக திருப்தி கிடைக்கும். நீங்க எவ்வளவு அந்த பொருளை பெருமதி அடைஞ்சிக்கிறீங்க, அடைஞ்ச பொறுமதி உங்களுக்கு போன திருப்தி கொஸ்டையும் விட கூடையாக இருந்தா இப்பதான் உங்களுக்கு திருப்தி வரும். இந்த சி என்று சொல்றது கொஸ்ட், இந்த பே என்று சொல்றது நீங்க அடைஞ்ச பெருமதி வெளியூ. நாங்க வீடு கூடுமே வெளியூ கூடையாக இருந்தா நீங்க அந்த ப்ரொடக்டை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. இவ்வளவு ஒரு நன்மை அடைஞ்சிட்டீங்க. இதுக்குத்தான் நாங்க சொல்ற சிம்பிளா என்னோட சொல்ற திருப்தின்னு சொல்றேன். அப்ப எப்பயுமே நாங்க ஒரு ப்ரொடக்டை கஸ்டமைஸ் பண்ண போல, எப்பயுமே நாங்க ஒரு ப்ரொடக்டை மார்க்கெட்டிங் பண்ண போல கட்டாயம் இந்த 2 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணும். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பிசினஸ் மேனாக போறீங்க, ஃபியூச்சர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ட் ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல செய்ய போறீங்க டெஃபினெட்லியா. அப்ப அதனால அந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்தை கட்டாயம் மைண்டு கொண்டு வாங்க. அந்த ப்ரொடக்டை மார்க்கெட்டிங் கொண்டு போறதுக்கு முன்னால இந்த ப்ரொடக்டை மார்க்கெட்டை பேரு கொடுத்து கஸ்டமரோட கையில ஒப்படைக்கும் முன்னால் இது 2 விஷயத்தையும் கட்டாயம் பாருங்க. அந்த பொருள் பெருமதி ஆகிக்குமா கஸ்டமருக்கு, வாங்கினா அவன் திருப்பி வாங்குறதுக்கு ரெடி ஆகுவானா, வாங்கினா அவன் வாங்கி குடும்பத்தோட சேர்த்து வாங்குறதுக்கு கூட்டிட்டு வருவானா எதை யோசிங்க. அப்படி யோசிச்சா உங்களோட பொருள் அவனுக்கு கஷ்டம் இல்லை, அவனுக்கு நஷ்டம் இல்லை, அவன் திருப்தி அடைவான். அந்த பொருளினூடாக அவன் மகிழ்ச்சி அடைவான். அதுக்குதான் நாங்க சொல்ல திருப்தி. இந்த 2 மீகி 2 சென்னா உங்களோட மார்க்கெட்டிங் வேற எங்கேயோ போய் திணிச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணது 0ல, கடைசிக்கு உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல, வேர்ல்டு வைட் லெவல்ல இயங்குற அளவுக்கு உங்களோட பிசினஸ் கூட்டி கொண்டு போகும். இந்த 2 விஷயமும் பெஸ்டா உங்களோட கம்பெனி நீங்க. அதனால இது முக்கியமான மார்க்கெட்டிங்ல மைய கன்செப்ட் சொல்றேன். மெயினான ஒரு கன்செப்ட். இதை பார்க்காம மார்க்கெட்டிங் செய்ய ஒரு நாளும் மார்க்கெட்டை தொட்டும் பார்க்கலாம். அதனால இந்த 2 விஷயமும் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு எடுக்கிறேன்? 1500. சரியா? இந்த டைம் நிறைய பேர் வச்சு வாங்குவாங்க 1500. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த 1500 என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? இல்லாட்டி நீங்க எவ்வளவு கொடுக்க ரெடி இந்த தியரி, ரிவிஷன், பேப்பர் கிளாஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி? குயிக்கா சொல்லுங்க. இது கூடையா இல்லாட்டி இதையும் விட கூட வைக்க இயலுமா? நான் கூட்ட மாட்டேன் நீங்க சொன்னதுக்கு. நீங்க சென்டைம் குறைச்ச சென்னா குறைப்பேன். குயிக்கா சொல்லுங்க. ஓகே, படு நஷ்டம். யாருக்கு நஷ்டம் தங்கச்சி? 2500 2000. ஓகே, 2500 படு நஷ்டம். கூட கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம், கூட வைக்க இயலும். சேருக்கு படு நஷ்டம். எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனா ப்ரோ? கூட சேர் 2000 கூட கொடுக்கலாம், கூட எடுக்கணும். நீங்க கூட எடுக்கலாம். ஓகே, சரியா? அப்ப நீங்க கொடுக்கிற பெருமதி பிரைஸையும் விட கிடைக்கிற பெருமதி கூட தான். வெயிட், ஸ்பெஷல் ப்ரொமோஷன் வந்து குறைக்க தேவை இல்லை. இந்த அளவு விற்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு கூட சல்லி எடுக்க இயலும் ப்ரோ.
இல்ல இல்ல சார் உங்களுக்கு இது நஷ்டம். நாம எடுக்கிற பெனிஃபிட்டுக்கு நீங்க கூட கொடுக்கலாம். ஓகேயா? என்ன திருப்திப்படுத்துறதுக்காக சிரிக்கிறதுக்காக இந்த சொன்னீங்களா தெரியா? சரியா? அப்ப ஓகே 1500 சொல்லுது. நீங்க சொன்னீங்க மினிமம் 2500 குடிக்கணும் சொல்லி 2500 குடிக்கணும்னு சொல்லி. அப்ப 1500 எடுத்து நீங்க 1000 பெருமதி அடைஞ்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு டைரக்ட்லி நஷ்டம். நீங்க பெருமதி இல்லைன்னு சொல்லுவீங்க இந்த ப்ராடக்ட். அப்படி இல்லாம அதுல வெளியூ இடைவிட கூடன்னா உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். மார்க்கெட்டிங் பண்ண கொள்ள இதுதான் மார்க்கெட்டிங் பண்ண கொள்ள இதுதான் உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. 1500 பொதுவா சீரியஸா சொல்லுவேன். இதுல ஒரு கிளாஸ் இப்ப நான் 1.5 hour செய்யறேன், சம்டைம் 2 hour. வளமையா கிளாஸ் ஃபுல்லா 2 hour தான் செய்யறேன். 2 hour என்று சொல்றது ஓ லெவல் பிள்ளைகளுக்கு. ஓ லெவல் பிள்ளைகளுக்கு ஒரே 2 பிள்ளை வருது. நான் ஓ லெவல் கிளாஸ் செய்யறதுல 2 பிள்ளைகள் மட்டும்தான் வருது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பெஞ்சுக்கு சீனியர் பெஞ்சில தங்கச்சிக்கும் வேறொருத்தரும் அவன் ஏரியால ஒருத்தரும் வருது. சரியா? அவங்கள்ட்ட 2 hour கிளாஸுக்கு நான் எடுக்கிறது ஒரு நாளைக்கு பெர் டே 1500. சரியா? 1500. அவங்க ஓலவல் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு 1500 பே பண்றாங்க. உங்களுக்கு ஒரு வீக்குக்கு போட்டாலும் 1500 கூட அடிக்கும். சரியா? அதே மாதிரி இதை நீங்க சம்டைம் நிறைய பேர் அதுலயும் ரெக்கார்டிங் ஷேர் பண்றீங்க. அப்ப அதெல்லாம் மிஸ்டேக். சரியா? எப்படியோ உங்களுக்கு அப்ப இந்த ப்ராடக்ட் பெருமதி கூடியா இருந்தேன்னு சொன்னா ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஓகே. சரியா? அப்ப இந்த விஷயத்த கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க எந்த பொருளை கொடுத்தாலும் கட்டாயம் என்ன செய்யுங்க, கன்சிடர் பண்ணுங்க இந்த பெருமதியும் திருப்தியும் சொல்லக்கூடிய விஷயம். ஏற்றாங்க. அப்ப உங்களுக்கு நான் இப்ப மெசேஜ் போட்டிருந்தேன் 2-3 பேருக்கு, என்ன நாளைக்கு பேமெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப அவங்க நாளைக்கு 2500 ரூபாய் பண்ணுங்க. சரி, மாச ஃபீஸ். ஓகே தானே? தவளை தன்வாயால் கெடும் என்று இதுதான் யோசிப்பீங்கன்னா சரி சரி, யோசிக்கிறது எனக்கு விளங்குற. 1500 பே பண்ணுங்க. சரியா? அப்ப அடுத்த மைய என்ன கருத்தா என்னன்னு சொன்னா வளங்கள் சங்கிலி. அடுத்த மைய என்ன கருத்தா என்ன? வளங்கள் சங்கிலி. அது என்ன வளங்கள் சங்கிலி? வளங்கள் சங்கிலி சங்கிலின்னா என்ன? செயின். நீங்க பாத்துருப்பீங்க அந்த கையில அவைலபிள் இல்லை. இப்ப செயின் உண்டு. சரியா? இந்தியா காப்பி இல்ல. சரியா? அவ செயின் உண்டு இல்ல. செயின் என்று சொல்லக்கூட ஒன்று இன்னொன்றோட பிணைஞ்சீந்தி, ஒன்றினோட பிணைஞ்சீந்தி. இதுக்குதான் நாங்க சொல்ற சங்கிலி என்று சொல்றேன். அப்ப வளங்கள் சங்கிலின்னு சொல்றதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்கெட்டிங் கன்செப்ட். மார்க்கெட்டிங் கன்செப்ட். ஏனென்றா நாங்க மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள இந்த விஷயத்தை கட்டாயம் பார்க்கணும். சிம்பிளா மார்க்கெட்டிங் என்ன? கஸ்டமருக்கு எது தேவையோ அந்த பொருளுக்கு எது கஸ்டமருக்கு கொடுக்குற, கஸ்டமருக்கு முன் வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்ல நான் இந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ண போகணும். ஏனென்றா ஃபர்ஸ்ட் நான் இது என்னான்னு சொல்லிட்டு அது ஏனென்று சொல்லுது. சரியா? உங்களோட கைட்ல என்னன்னு மட்டும்தான் சொல்லிக்கிறேன், டியூப்லைன் என்னன்னு மட்டும்தான் சொல்லிக்கிறேன். அது ஏனென்று சொல்லிதான் அது ஏனென்று உங்களுக்கு சொல்லித்தான். இப்ப வளங்கள் சங்கிலி எடுத்தா வளங்கள் சங்கிலி என்று சொல்றது ஒரு ப்ரொடக்ட உற்பத்தி நடக்கும் தானே. இது நாங்க உற்பத்தி முகாமைத்துவத்தை பேசிட்டு வந்தோம். எப்படி உற்பத்தி நடக்கும், உற்பத்தி எப்படி ஹை குவாலிட்டி ஆக்கிலும், உற்பத்தி நாங்க எப்படி வினைத்திறன் ஆக்கிலும், உற்பத்தி வினைத்திறன் ஆக்கிறதுக்கு பின்பற்றக்கூடிய தொழில்நுட்ப முறைகள் என்ன, தரக்கட்டுப்பாட்டு முறைகள் என்ன, சிக்ஸ் சிக்மா என்ன, எல்லாம் பேசிக்கிறோம். எல்லாம் தெளிவா பேசிக்கிறோம். டவுட் கேட்கிறவன் கட்டாயம் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வாங்க. அப்ப உற்பத்தி செஞ்ச உண்டு அதைத்தான் கொண்டு போயிட்டு நாங்க நுகர்வோருக்கு கொடுக்கவோ, உற்பத்தி செஞ்ச ஒரு பொருளை தான் நுகர்வோருக்கு கொடுக்கவோ. நுகர்வோரு கொடுக்கறதுக்கு நான் கட்டாயம் பொருளை கொண்டு போகணும் உற்பத்தியிலிருந்து நுகர்வுக்கு. சேம் டைம் இந்த உற்பத்தி சும்மா வருமா? வானத்திலிருந்து புருமா? இல்ல. நாங்க போய் கையேந்தினு சொல்லி வானத்திலிருந்து கூட போறல. ஒரு முயற்சி ஒன்று செய்யணும். அந்த முயற்சி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுற? மூலப்பொருள் இருந்து ஸ்டார்ட் ஆகும். மூலப்பொருளை எடுத்து உற்பத்தியை செஞ்சு நுகர்வோரு கொடுக்கும். எக்ஸாம்பிள் வைங்க, இந்த மார்க்கர். இந்த மார்க்கரை எடுத்தா இப்ப இந்த மார்க்கரை கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு யூஸ் பண்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட நான் இந்த மார்க்கரை யூஸ் பண்றேன். இது பாருங்க, இது மெஜிக் கொண்டு என்ன சொன்னா இது இங்கூத்துற மார்க்கரும் இல்ல, ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட யூஸ் பண்றேன். சரி, இன்னைக்கு முடிஞ்சிடும். இப்ப நான் சொன்னேன்னா அப்ப இந்த மார்க்கர் என்று சொல்லக்கூடிய விஷயத்த மேனுஃபேக்சரிங் பண்ணணும்டா எனக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவை. எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டிக்கிறேன்.
இங்கனைக்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டிக்கிறேன், உள்ளுக்கு ஒரு பஞ்சு துண்டு ஒன்று போட்டிக்கிறேன். பாருங்க, இது ஒரு பஞ்சு துண்டு. இதை கழட்டினா உள்ளுக்கு இங்க் போட்டிக்கிறேன். இதெல்லாம் மெட்டீரியல். இது இல்லாம மாக்கரை சமைச்சே இல்ல, மாக்கரை உருவாக்கே இல்ல. அப்ப இப்படி மாக்கரை உருவாக்கிட்டு இந்த மாக்கரை யார் உருவாக்குறாரு? உற்பத்தியாளர். உற்பத்தியாளர் எதை வச்சு உருவாக்குறாரு? இந்த மூலப்பொருட்களை. பொதுவா எல்லா கம்பெனியும் உற்பத்தி செய்யும். பொதுவா ஸ்ரீலங்காலிகிற கம்பெனிஸ்ல ஒரு 50% கம்பெனி உற்பத்தி செய்யும். மீதி 50% கம்பெனி தான் உற்பத்தியை செய்யாம உற்பத்தி செஞ்ச கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி விற்கும். இது நடைமுறையில இருக்கிற விஷயம். ஆனா உற்பத்தி செய்யற 50% கம்பெனிகளும் என்ன செய்யும் என்றால் மூலப்பொருட்களை இன்னொருத்தங்கிட்டே தான் வாங்கும். அவன் மூலப்பொருட்களையும் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி இல்ல. சீனி உற்பத்தி செய்யற கம்பெனி கரும்பையும் உற்பத்தி செய்யறான்னு இல்லை. அப்ப கரும்புக்கும் மூலப்பொருளோடு தானே அதே மேனுஃபேக்சரிங் பண்ணவா? அப்படி பார்த்தா உலகத்துக்கு எல்லா ப்ராடக்டும் அவன் தான் பண்ண வேண்டி வரும். அப்படி சைக்கிள் படி பார்த்தா. அதனால இந்த கன்செப்ட் நடக்காது. உற்பத்தியை நான் செய்றேன், மூலப்பொருட்களை இன்னொருத்தங்கிட்ட வாங்குறேன். அப்படி மூலப்பொருட்களை வாங்கி அதை உற்பத்தியா மாத்தி அதை கொண்டு போய் இது கஸ்டமர் கையில கொடுக்கறதுக்கு தான் நாங்க சொல்ற வளங்கள் சங்கிலின்னு சொல்றேன். சொல்லுதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றேன். சரியா? அப்ப மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிகள் 50% நாட்டுல இருந்தாலும் அவங்களும் என்ன செய்யறாங்க? மேனுஃபேக்சரிங் தேவையான மூலப்பொருட்களை வேறொருத்தர்கிட்டே தான் வாங்குறாங்க. இப்ப எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது எங்கட சைக்கிள். கஸ்டமருக்கு போற ப்ராடக்ட் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. மூலப்பொருள் முடிவு பொருளா மாறி முடிவு பொருள் போய் கஸ்டமர்கிட்ட கையில போயிட்டு சேருது. இதுக்குதான் நாங்க சொல்ற வளங்கள் சந்தி. இது ஓகே. மார்க்கெட்டிங் செய்யற ஒரு ஆள் எதுக்கு இதை பார்க்கணும்? எதுக்கு இதை பார்க்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் மார்க்கெட்டிங் செய்யக்கூட நாங்க இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணுவோம்? ஏன் இந்த விஷயத்த நாங்க கன்சிடர் பண்ணணும்? மார்க்கெட்டிங் பண்ண போல எங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்ல தானே, இது அடிப்படை ஒன்று இல்ல தானே. இப்படி போல மார்க்கெட்டிங்குள்ளுக்கு இந்த விஷயத்தை ஏன் கொண்டு போயிட்டு போடுவோம்னு ஒரு டவுட் வரும். இதுல போடுறதுக்கு முக்கியமான ரீசன் தான் என்னன்னா, மார்க்கெட்டிங்ல ஆக இம்பார்ட்டன்டான விஷயம் தான் டைம் அண்ட் குவாலிட்டி. ஏன்னா மார்க்கெட்டிங்ல இம்பார்ட்டன்டான விஷயம் தான் டைம் அண்ட் குவாலிட்டி. கஸ்டமர் மிக முக்கியமா பாக்குற விஷயம் இந்த டைமும் குவாலிட்டி. பாருங்களேன், பாங்க செல்லத்துக்கு நான் 2 நிமிஷம் நிப்பாட்டினேன். அதுல இருந்து ஒருத்தர் லீவ் ஆகி அவருக்கு அந்த 1 நிமிஷமும் இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த 1 நிமிஷத்துல நான் பேசிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்ட அவருக்கு சரியா வரல. அப்படி மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ள கஸ்டமர் பாக்குற முக்கியமான விஷயம் தான் டைம். யாரும் டைமை விட்டு கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு நிறைய விஷயத்துல டைம் வீணாகுற.
ஆனா மத்தவங்களோட நாங்க டீல் பண்ணக்குள்ள ஒரு நாள் நாங்க மத்தவங்களுக்காக டைம் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அப்ப இந்த இடத்துல மூலப்பொருள் முடிவு பொருள் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆனா முடிவு பொருள் கஸ்டமருக்கு போய் மாறுறதுக்கு டிலே ஆகும். எப்பவுமே நான் ஒரு மாக்கரை ஆர்டர் போட்டிருக்கிறேன், மாக்கரை செஞ்சுதான் தரணும்னு வைங்களே, செஞ்சு தரக்கொள்ள மாக்கரை செய்யறதுக்கான மூலப்பொருளை வாங்கித்தான் செய்யும். மாக்கர் விடுங்களே, நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்ட அப்புறம் ஹோட்டல்ல ஒரு கொத்துடு போடுங்கன்னு சொல்லி சாப்பாடு ஆர்டர் போட்டு பொதுவாக நீங்க ஹோட்டலுக்கு பேய்த்திப்பீங்களே, ஹோட்டலுக்கு பேய்த்திப்பீங்க, கேர்ள்ஸும் ஹோட்டலுக்கு பேய்த்திப்பீங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் போட்டீங்க, கொத்தோடு தாங்கன்னு சொல்லி ஹோட்டல்காரன் என்ன செய்யறான்டா, அவன் சொல்றான் இப்ப கொஞ்சம் சாமான் முடிஞ்சு மரக்கறிகள் முடிஞ்சு நான் உடனே போயிட்டு மரக்கறி எடுத்துட்டு வாரேன். அவனுக்கு மூலப்பொருள் என்ன? மரக்கறி. அவன் போயிட்டு மூலப்பொருள் தாரன்ட்டு ஓடி போறான். ஆனா அங்க போயிட்டு சரியான கிரௌட். மூலப்பொருள் எடுத்துக்கொள்ளேலாம். நாளைக்கு பெருநாள் வைங்களே, எல்லாம் மரக்கறி எடுக்க வருவான். ஃப்ரிட்ஜே இல்லாதவன் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கொண்டு மரக்கறி எடுக்க வருவான். அப்ப இதனால இந்த கிரௌடுக்குள்ளுக்கு போயிட்டு மரக்கறி எடுத்துட்டு வரத்துக்கு ஒரு 1 hours போனிடுவேன். 1 hour போச்சு, 1 hour போனிடுவேன். அப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு வாரத்துக்கு அந்த ப்ராடக்ட் அப்படியே பச்சை மரக்கறி அப்படியே என்ன செய்யறாரு, பராட்டால பிச்சு போட்டு தரையில தானே சுட்டு கொத்தாக்கி தரணும். கொத்தாக்கி உங்களோட கையில கொண்டு வாரத்துக்கு ஒரு 1/2 hour போகுதுன்னு இருக்கும். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இவ்வளவு டைம் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. இதை நாங்க சொல்லுவோம் வெயிட்டிங் டைம் சொல்றோம். இந்த வெயிட்டிங் டைம் இவ்வளவு டைம் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. எனக்கு இந்த ஆர்டர் வானம், எனக்கு இந்த கடையில கொத்து வானம், உன்னை கடையில போயிட்டு கொத்தெடுத்து நீங்க கொத்தெடுத்துட்டு போவீங்க. இவ்வளவு யாருக்காக 1.5 hour நீங்க செக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனா நீங்க எந்த அளவுக்கு மனசு நல்லவங்கன்னு சொன்னா, யாரோ ஒருத்தன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறான், அவனுக்கு ஒரு வருமானம் ஒன்று கொடுக்கணும் வேண்டிய அவன் 1/2 hour வீடியோ போட்டா 1/2 hour ஃபுல்லா பார்க்கணும். 45 நிமிஷம் போட்டா 45 வீடியோவும் பார்க்கிறோம். 3 hour படம் ஒன்று போட்டா 3 hour படத்தையும் பார்க்கிறோம். அப்படி அவனுக்கு சல்லி போகுது, அவனுக்காக நாங்க பார்க்கிறோம். சரி, அப்படி பாக்குற நாங்க எங்களுக்காக இன்னொருத்தர் தயாரிக்கிற இடத்துல நாங்க 1.5 hour கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இதுதான் கஸ்டமர், இதுதான் கஸ்டமரோட மைண்ட் செட். இதனால டைம் டிலே ஆக எங்களோட மார்க்கெட்ல இருக்கிற ரெப்யூட்டேஷன் குறையும். எங்களோட மார்க்கெட்டுக்கு ஸ்டார் போட்டி பாந்தன, எங்களோட கடைக்கு ஸ்டார் வச்சு பாந்தன 5 star 7 star ஒவ்வொரு ஸ்டாரா குறைய தொடங்கும். கடைசிக்கு ஸ்டார் இல்லாம ஸ்பேஸா மாறிடும் எங்கட கடை. சரியா? ஸ்டார் செல்லக்குள்ள கஸ்டமர் கொடுக்குற ரேட் குறைஞ்சிடும். அப்ப இதனால இந்த டைம் டிலேன்றது லேசி இல்லை. நீங்க ஊபர் ஒன்று போட போல, ஊபர் ஒரு வெஹிக்கல் ஒன்று போடுறீங்க, நீங்க டிராவல் பண்றதுக்கு வெஹிக்கல் ஒன்று போடுறீங்க. அவன் மெதுவா போறான் வாகனம் ஒன்று போட்டு. உதாரணமா அன்றைக்கு இங்கிருந்து ஒரு கூட வச்சிருந்து இங்க கிடையாது ஹோஸ்டலுக்கு வாரத்துக்கு ஊபர் ஒன்று போட்டேன். ஒரு வயசாளி ஒன்று தான் பைக் எடுத்தேன். பைக் வந்துட்டான் ஒரு எக்ஸைட் பண்ணா, நான் பவன் வந்தான். அவனோட சரி பின்னுக்கு தலைவலி வாரத்துக்கு காலை மடக்க செல்றான். இக்கதே பைக் அவனுக்கு நினைக்க கார் ரெண்டு செல் காலை மடக்க செல்றான், காலை நீட்ட செல்றான், நடந்து வார ஸ்பீட்ல வாரான். அவனுக்கு பயமா மிச்ச ஸ்பீடா ஓட்டினா ஏதாச்சும் விபத்து நடக்கும்னு சொல்லி அவனுக்கு பதிலா நடந்து வந்தீங்க, இல்லாட்டி பஸ் வந்து பிடிச்சு வந்தீங்க. அப்ப இந்த டைம்ல கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் குறையும். திருப்பி ஆர்டர் போட மாட்டான், திருப்பி அந்த ஊபரை யூஸ் பண்ண மாட்டான், திருப்பி அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், ஆர்டரை பிளேஸ் பண்ண மாட்டான். ஓகே, ஒருத்தர் சிரிச்சீங்க, சரியா? ஆர்டரை பிளேஸ் பண்ண மாட்டான். அப்ப இந்த இடத்துலதான் டைமிங் இஷ்யூ ஆகும். டைமிங் இஷ்யூ ஆக 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 கஸ்டமர் மறுபடியும் ரீஆர்டர் பண்ண மாட்டாங்க. பாருங்க, மார்க்கெட்டிங் கொலாப்ஸ் முடிஞ்சாச்சு. ரெண்டாவது தான் குவாலிட்டி. எப்ப குவாலிட்டி மாறும், இந்த டைம் டிலேயாக குவாலிட்டி மாறும். இவன்ட கையிலே மீக்குது கஸ்டமரோட ப்ராடக்ட் குவாலிட்டி, இவன்ட கையிலே மீக்குது நாங்க கொடுக்க போற ப்ராடக்ட் குவாலிட்டி. எக்ஸாம்பிள் வைங்களே, இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் தாரவன் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் போட்டீங்கன்னு சொன்ன 5 போட்டேன். பாவம் நல்ல வயசாளி, அவனுக்கு சரியா கண்ணும் விளங்குறதில்ல. அவ 100 ரூபா தாலும் மிச்ச நேரமா பார்த்துதான் எனக்கு மீதி பேலன்ஸா தான். பாமி வயசான ஒருத்தரை ஏதாச்சும் கஷ்டத்துல தானே ஓடுவாரையும். இல்லாட்டி அவங்க வீட்டுல குடும்பங்கள் பாத்திக்கிறேன்னு சொன்னா ஓடிக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு எங்களுக்கு ஏத்துக்கு வன்பு நாங்க எங்களோட பேமெண்ட்டை பண்ணிட்டு போவேன்னு சொல்லி 5 ஸ்டாரை பண்ணி விட்ட பாவம் தானேன்னு சொல்லி. சரி, அப்படி எங்கடையுமே நல்லவங்க இருக்கிறேன்டா ஓகே, மத்தவங்க அப்படி போட மாட்டான். சரி, சிரிக்கிறாருக்குமே நான் சரி சிரிச்சா டக்க நீமோஜியை போடுங்க. அப்ப ஓகே, இன்னொருத்தர் சிரிச்ச 2 பேர். அப்ப மூலப்பொருள் செல்ல போல மூலப்பொருளோட கொள்கையிலையும் தங்கி இருக்குது. எப்பவுமே பிளாஸ்டிக் மூலப்பொருள் தானே. ஓகே, 3 பேர் பிளாஸ்டிக் மூலப்பொருள் தானே. இந்த பிளாஸ்டிக் செல்லக்கூடிய விஷயம் மூலப்பொருள். அப்ப இந்த கம்பெனியால பிளாஸ்டிக் எப்படி தாராண்டா ஒரு பலகை மாதிரி அப்படின்னா ஓகே, நல்ல மிச்ச நாளே பாய்ச்சல். பேப்பர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை தந்தேன்னு வைங்களே, தவறியாச்சு இப்படி தண்ணிக்குள்ளுக்கு விழுந்தேன்னு சொன்னா
மார்க்கர் முடிஞ்சு, மார்க்கர் யூஸ் பண்ணல. நான் இங்க் போட்டில் எடுத்து இங்க் ஊத்தினா இங்கே காலெல்லாம் வடியும், பேப்பர்ல வடிகிற மாதிரி. பாருங்க, மூலப்பொருளோட குவாலிட்டியில தங்கி நான் கொடுக்க போற கஸ்டமரோட ப்ராடக்ட். பாருங்க, வளங்கள் சங்கிலி எந்திக்கு தாக்கம் செலுத்துங்க மார்க்கெட்டிங்ல. நாங்க ப்ராடக்ட எங்கட எங்கட குவாலிட்டி ஹை குவாலிட்டியா ஐக்கேது. நாங்க கொத்து போடக்குள்ள சுப்ரி கொத்து போடேது. எங்கட விளையாட்டு செம்ம விளையாட்டு ஐக்கேது. பட் மூலப்பொருள் தாராவண்ட கையில தான் ஐக்குது அத குவாலிட்டி மாறுறது. எப்பவுமே பழைய மரக்கறி தந்தேன்னு சொல்லி எக்ஸ்பயர்டான உப்பை தந்தேன்னு வைங்க, எக்ஸ்பயர்டான மாவை தந்தேன்னு வைங்க, நான் எவ்வளவு தான் 100% எஃபர்ட போட்டு கொத்த போட்டாலும் கொத்து எதுமாய் வராது, கொத்துல ஷேப்ல வராது, கொத்துட ருசிக்கு வராது. இப்போ மூலப்பொருள் மாறக்குள்ள இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி மாறும், கஸ்டமரோட மைண்ட் மாறும். பாருங்க, கஸ்டமருடைய மைண்ட் மாறி இந்த ப்ராடக்ட் திருப்பி வாங்க வர மாட்டான். அப்ப மார்க்கெட்டிங் பண்ண கூட இந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணித்தானே ஆகணும். சும்மா ஜஸ்ட் எடுத்தான் கவுத்தானு மார்க்கெட்டிங் பண்ணேலாம், நினைச்சவன் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணல. அப்படி பண்ணிருந்தா எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகிக்கும். ஆகையில பில்கேட்ஸ் ஆகணும் மட்டும் மார்க்கெட்டிங் நாலேஜ் ஈக்கும். அந்த நாலேஜ் வந்து நாங்க மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள இந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஸ்டார்ட் பாயிண்ட் இது, இதையும் பார்ப்போம். சரியா? அப்ப எதனால இதுவும் ஒரு மார்க்கெட்டிங்ல மைய எண்ண கருவாக பேசுறாங்க. அடுத்த போட்டி நிலைமை நாங்க அடுத்த கிளாஸ் பேசுவோம். அதை நாங்க பின்னால வருதுனால நான் அதை பின்னால விடுறேன். போட்டி நிலைமை சொல்லக்கூடிய கன்செப்ட். ஓகே, அதை கட்டாயம் நோட் அவுட் பண்ணுவீங்க, பின்னால நாங்க பேசுவோம். அடுத்த மார்க்கெட்டிங்ல கடைசி மைய எண்ணக்கருக்கள் தான் இன்னொரு மைய எண்ணக்கரு பட்டி இல்ல, சரி, இன்னொரு மைய எண்ணக்கரு பட்டி இல்ல, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிச்சாரேன். அடுத்த எண்ணக்கருத்தம் பரிமாற்றம். அடுத்த எண்ணக்கருத்தம் பரிமாற்றம். நாளைக்கு மாதிரி 12வது நினைக்கிறேன், 12வது என்ன நினைக்கிறேன், பரிமாற்றம். பரிமாற்றம் என்று செல்லக்கூடிய மார்க்கெட்டிங் என்ன பரிமாற்றம். பரிமாற்றம் என்றா சிம்பிளா ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையில பொருட்கள் போறது, ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையில பெருமதியான ரெண்டு விஷயம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது, இதுதான் பரிமாற்றம். இது எப்படிப்பட்ட பொருள் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் ஓகே. உதாரணமா பாருங்க, இங்க பெருமதியான கல்வின்னு சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதுக்கு நீங்க எனக்கு மணி பே பண்றீங்க, இது ஒரு பரிமாற்றம். பரிமாற்றம் என்று செல்வது எப்பயுமே ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையில வளங்கள் பரிமாற்றம் அடைய செய்யணும், ஒரு தரப்பினர்களுக்கு இடையில அல்ல. எக்கனாமிக்ல படிச்சுப்பீங்க, மாற்றல் கொடுக்கல் வாங்க, டிரான்சன் செல், சரியா? அப்படிப்பட்ட விஷயங்கள் பரிமாற்றத்துக்குள்ளுக்கு வராது. அந்த இடத்த ஒத்தையும் கொடுக்கிறான், மத்தவனதை நன்கொடையா ஏற்றுக் கொடுப்பான். நீங்க பாருங்க, பின்ன ஒரு மாசம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு மாசம் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? எது வரும், தன்செல் வரும். தன்செல் தெரியும் தானே? தன்செல் என்று சொன்னா போய இல்ல வெசக் பொசன் என்று சொல்லக்கூடிய போய வரும். அதுல வந்து பொதுவா நன் முஸ்லிம்ஸ் இன்ஹலேஸ் என்ன செய்வாங்கன்னா ரோட்ல தன்செல் கொடுப்பாங்க. இதை தன்செல் கொடுக்க போல எடுக்கிற நீங்க என்ன செய்வீங்க, சல்லி கொடுத்து எடுக்கிறீங்க, நீங்க பேமெண்ட்டை பண்ணாம எடுக்கிறீங்க, இது ஒரு பக்கம் கொடுப்பணும். இதுக்காக வேண்டிய சில செட் ஒண்டி எங்கட ஏரியால அதுக்காக வேண்டிய செட் ஒண்டி வேணுண்ட குடிக்கிற, இல்லாட்டி ரொலி உண்ட குடிக்கிற, வேணையை விட சட்ட ரொலி தான் கட்டப்படும். ரொலின்னு சொன்னா 4 பக்கமும் காற்றுப்படும், டிரைவர் தான் கஷ்டப்பட்டு ஓட்டுவணும். அப்ப நடுவில் அந்த ரொலியில நீங்க பாத்துக்கீங்க, ரொலி பேத்திக்கிற ரொலியில இன்னைக்கு பாயோண்ட கூட்டாச்சி இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் விலங்கு கத்தி கொண்டு பெறை அடிச்சு கொண்டு ஃபுல் ஃபன்ல போயிடும். எங்கெங்கெல்லாம் டன்சல் கொடுக்குவோம் எல்லா இடத்தையும் அந்த நைட் ஃபுல்லா மார்னிங் லஞ்ச் அதே மாதிரி நைட் டின்னர் மூணையும் கவர் பண்ணிட்டு வரையும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணையும் கவர் பண்ணிட்டு வரையும். அப்ப இதுக்காக வேண்டிய செட் ஒண்டிக்கிறாங்க. அப்ப இவங்க யோசி பாருங்க, சல்லியை கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல, சாமன் இவங்களை கொடுக்கப்பட்டுச்சு, இவங்க சல்லி கொடுக்கல. இதுக்கு நாங்க பரிமாற்றம் எடுத்து இல்லையா? பரிமாற்றம் எடுத்துன்னா குறைஞ்சது 2 பேர் ஈக்கோனும், 2 பேரும் ஒவ்வொருத்தர் வளங்கள் பரிமாற்றப்படுவோம். இதுக்குதான் நாங்க சொல்ற எக்ஸ்சேஞ்ச். ஆனா எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நடக்கணும் என்றா கட்டாயம் 2 பேர் ஈக்கணும். அதுக்குதான் நாங்க எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். 2 பேரும் பரிமாற்றம் செஞ்சு கொள்ளணும் வளங்களை, அதுக்குதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்டா இவர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். இது ஏண்டி இருக்கும், இது பிஏண்டி இருக்கும். ஏன்னு செல்லக்கூடிய ஆளோட பி எக்ஸ்சேஞ்ச் செய்யணும் என்றா நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஏ கிட்ட பிக்கு தேவையான ஒரு பண்டம் நீக்கணும். சாரி, ஏக்கு தேவையான ஒரு பண்டம் பி கிட்ட இருக்கணும். அப்பதான் இவரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. அதே மாதிரி பி ஏயோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வேண்டா ஏக்கு தேவையானதாச்சும் பிக்கு தேவையான ஐட்டம் ஒண்ணு இருக்கும். எக்ஸாம்பிள் எப்பவுமே இப்ப உங்களுக்கு தேவையான ஒரு ஐட்டம் மீகி தானே, உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் தேவை, அதனால பிசினஸ் ஸ்டடிஸ் நான் படிச்சு கொடுக்குறேன், நீங்க என்ன செய்றீங்க, ஜாயின் பண்ணி சேவையை பெற்றுக் கொள்ளுங்க, ஒரு பரிமாற்றம் ஆகும். ஆனா பிசினஸ் ஸ்டடிஸும் எக்கனாமிக்கும் கிளாஸ் செய்றேன்,
ஆனா ஐசிடி எடுத்த ஒரு புள்ளை ஒன்றுக்கு கிளாஸ் தேவை. அந்த பிள்ளைக்கு கிளாஸ் தேவை. ஆனா எனக்கு பெருமதியான வளம் ரெண்டு ஈக்குது. அந்த பிள்ளைகிட்ட பணம் எடுத்து செல்லக்கூடிய பெருமதியான ஒரு வளம் ஈக்குது. ஆனா இந்த ரெண்டு விஷயமும் மீந்தேன்னு சொல்லி நானும் அவங்களும் மீந்தேன்னு சொல்லி டிரான்சாக்சன் நடக்காது, கொடுக்கல் வாங்கல் நடக்காது. எது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பண்டம் எனக்கு ஈக்கும் வரைக்கும். ஐசிடி எனக்கு தெரியாதானே, ஐசிடில லொஜிக் கேட் கூட எனக்கு தெரியா. சரி, நம்ம கேட் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியா. அப்ப அந்த விஷயம் தெரியாததுனால இங்கு இது பரிமாற்றங்கள் நடக்கும். இந்த வளம் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவையான வளம் எனக்கிட்ட இருந்ததுக்கு. சோ எனக்கிட்ட அவங்களுக்கு தேவையான வளம் இல்லை, பட் எனக்கு தேவையான வளம் அவங்கள்ட்ட சொல்லி டிரான்சாக்சன் நடக்காது. அப்படி நடக்கும் வேண்டாம், ரெண்டு பேருக்கும் தேவையான வளங்கள் ரெண்டு தரப்பினர்கிட்ட நிற்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் டிரான்சாக்சன் நடக்கும். இதுதான் பரிமாற்றம் என்று சொல்லுவோம். இந்த பரிமாற்றம் உங்களுக்கு ஜஸ்ட் நுழைஜா தந்திக்கிறாங்க. நீங்க விலங்கெடுக்கணும் இந்த பரிமாற்றம் எப்படி மார்க்கெட்டிங்கோட ரிலேட்டிவ் ஆகும். மார்க்கெட்டிங்கோட ரிலேட்டிவ் ஆகும். சரியா ஒரு பொடியை நீப்பான், சரியா கிளாஸ் டைம் கோல் எடுத்து தான் டவுட் கேட்பான். ஆஃபீஸ்ல முக்கியமான ஒர்க் பண்ணி கொண்டு தான் கோல் எடுத்து டவுட் கட் பண்ணா திருப்பி 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 எடுப்போம். அவனுக்கு வாய்ஸ் நோட் போடுவேன், தம்பி கொஞ்சம் ஒர்க் லீக்லேயே முடிஞ்சு போட்டுன்னு சொல்லி வாய்ஸ் நோட் கேட்டுட்டு மறுவ கோல் எடுப்போம். சரியா அத மாதிரி கேசஸ் மீக்கு ஒருத்தரும் ஒரு லோகம் தானே. ஓகே சரியா. அப்ப மார்க்கெட்டிங் என்று சொல்ற இடத்துல ஏன் இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் சொன்னா, இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் ஆகிறதுக்கு ரீசன் நாங்க டிரான்சாக்சன் பண்ணக்குள்ள முக்கியமா பார்க்கணும், பரிமாற்றம் செய்யல மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ள முக்கியமா இந்த பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். ஏன் பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நான் இவ்வளவு வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணத்தானே, இப்ப சொல்லுங்க பரிமாற்றம் என்ற கன்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும். ரெண்டு தரப்பினர் ஈக்கணும், ரெண்டு தரப்பினருக்கும் பெருமதியான வளங்கள் ரெண்டு பேர்ட்டு ஈக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு விருப்பத்தோட பண்டங்களை பரிமாற்றிக்கணும். இதுதான் பரிமாற்றம் என்று சொல்ல. இந்த பரிமாற்றத்தை ஏன் நாங்க பார்க்கணும் மார்க்கெட்டிங் செய்யக்கூடாது? யாராச்சும் சொல்லுங்க ஏன் பார்ப்போம். நீங்க சரியான பாயிண்ட சொன்னீங்கன்னா நீங்க எக்ஸலண்ட் பிசினஸ் உப்பரியா படிச்சிருக்கீங்க விலங்கெடுத்து பாடமாக்க. திருப்பி சொல்லுங்க. வாய்ஸ்ல பேசுறீங்கன்னா சீரியஸா எனக்கு விளங்குறதில்ல. நீங்க டைம் மெசேஜ்ல போடுங்க. யாருக்காச்சும் எனி ஐடியாஸ்? கொஸ்டின் புரியல. கொஸ்டின் என்ன சொன்னா, சரியா உங்களுக்கு பரிமாற்றம் என்றா என்ன கிளியர் தானே, ரெண்டு தரப்பினரைக்கோணும், ரெண்டு தரப்பினர்கிட்ட வளமைக்கோணும், ஒருத்தர் இன்னொருத்தருடைய வளங்களை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இடையில பரிமாற்றம் செஞ்சு போடணும். ஒருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் வாங்கணும். இதுதான் பரிமாற்றம். இந்த பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க ஏன் பார்க்கணும் மார்க்கெட்டிங் செய்ய போல? நாங்க மார்க்கெட்டிங் செய்யறவங்களாக இருந்தா ஏன் நாங்க பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய என்ன கருவை பார்க்கணும்? மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள பார்க்கணும்னு சுட்டித்தானே உங்களோட மைய என்ன கருவுல போட்டிக்கிறேன். இதையும் கன்சிடர் பண்ணுங்க மார்க்கெட்டிங் செய்ய போலன்னு சொல்லி. அப்ப அப்படி இருக்க போல மார்க்கெட்டிங் என்ன செய்யறது, பொருளை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கிறது. அப்படி கொடுக்க போல நாங்க ஏன் பார்க்கணும் பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட யோசிச்சு பாருங்க. ஏன் பார்க்கணும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு திங்க் பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு. சீரியஸா நீங்க வாய்ஸ்ல பேசினா விளங்குறதுல ஏதாச்சும் ஓகே இப்ப சொல்லுங்க பாருங்க. இப்போ ஓகே சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணாலும் ஓகே. கொடுக்கல் வாங்கல் செய்யறது. என்ன தானே சொன்னீங்க? மைக் அன்மியூட் பண்ணி சாரா பேசுனீங்க பட் கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு. கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு. ஓகே கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு. கொஞ்சம் டீப்பா போய்த்தா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்த ரீசன் கொஞ்சம் என்ன போனா ஓகே. அனாட் எக்ஸலண்ட் ஆன்சர். ஆனா ஹிஷாம் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறதுக்கு ஓகே. அது என்ன கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா
சந்தைப்படுத்தல் என்றதுல பரிமாற்றம் செய்வதற்கான செயல்முறை தான். ஓ, நம்பிக்கையை பெற்று நம்பிக்கை இருக்குது. ஓகே, நுகர்வோருக்கு என்ன தேவை? வெரி குட். ஒரே ஆன்சர் கட் அண்ட் ரைட். கட் அண்ட் ரைட் இல்ல, சாரி, 100% ரைட். பரிமாற்ற பொருள் அவங்களுக்கு தேவைப்படுமா இருக்கணும். வெரி குட். தர்கேஷ்ட ஆன்சர் ஓகே. நுகர்வோனின் தேவையை பற்றி பார்க்கறது. வெரி குட். என்னோட ஆன்சர் ஓகே. ரெண்டு தரப்பினரும் எதிர்பார்க்க ரெண்டும் பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க எதிர்பார்க்கிற பண்டத்தை பத்தி தெரியலாம். என்ன பண்டம், அப்பதானே. வெரி குட், எக்ஸலன்ட். கம்ப்ளீட்டான டெஃபினேஷனோட கொடுத்தீங்க ஃபர்ஸ்டா. அவங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்காம நமக்கு தேவை. வெரி குட், எக்ஸலன்ட். இதுக்கு சம்பந்தமான ஒரு தலைப்பு, தனியான ஒரு தலைப்பு நாங்க அடுத்தது இந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம். அப்போ உங்களுக்கு விளங்கும். அடுத்த அஜ்மாட எங்கட பொருள் அவங்களுக்கு வாங்குறதுக்கு பெருமதி அவங்கள்ட்ட ஈக்குறாண்டு பாக்குறதுக்கு. வெரி குட். அதையும் எங்களுக்கு எடுக்க நம்பிக்கை. ஓகே, சரியா. நம்பிக்கையும் எடுக்கலும். பட் இதுல மெயினான விஷயம் நாங்க பாக்குறது என்னண்டா, வணிகம் தொடர்பான நிலைத்து இருக்கு. அதையும் விட ஓகே, ஆக முக்கியமான விஷயம் தான் என்ன சொன்னா, பரிமாற்றம் செய்யணும் என்றா, கஸ்டமர் எங்கள்கிட்ட பரிமாற்றம் செய்யணும் என்றா, எங்களுக்கு அவனுக்கு தேவையான பொருள் எங்களுக்கு டீக்கணும். அப்படிதான் அவங்களுக்கு அச்சன் அவங்கள்ட்ட தெளிவா சொன்னேன். நான் மார்க்கெட்டிங் செய்யணும்டா, ஸ்டூடெண்ட்டுக்கு டீக்கிற பொருள் எனக்கு டீக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற பொருள் எனக்கு டீக்கணும். அப்பதான் எனக்கு மார்க்கெட்டிங் செய்யணும். மார்க்கெட்ல இறங்கி எனக்கு விருப்பமான ப்ரொடக்டை நான் உற்பத்தி செஞ்சேன்னு சொல்லி எனக்கிட்ட பெருமதியான வளங்கள் ஈக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் எனக்கிட்ட பரிமாற்றம் செய்யறதுக்கு வரமாட்டேன். எது வரைக்கும் நான் உற்பத்தி செஞ்ச பொருள் அவனுக்கு தேவைப்படும் வரைக்கும். தேவைப்பட்டாதான் அவனுக்கு வருவான். அப்ப தேவைப்படுற பொருளை தான் நான் இந்த மேனுபேக்சரிங் பண்ணணும் மறைமுகமான ஒரு சிம்பலை காட்டுறது இந்த பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம். மார்க்கெட்டிங் நாங்க அது தெளிவான ஒரு பாட்டிக்குது. சந்தைக்கு தேவையான பொருளை தான் உற்பத்தி செய்யுமே தவிர உற்பத்தியாளருக்கு எது தேவையோ, உற்பத்தியாளருக்கு எது ஏழுமோ அதை உற்பத்தி செய்யறது இல்லை மார்க்கெட்டிங் என்று சொல்றது. என்னால ஏழும் எக்கனாமிக்கா, நான் எக்கனாமிக்க படிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு ஐசிடி தேவை எப்பவுமே. நான் எக்கனாமிக் எவ்வளவு தான் எக்ஸலண்டா படிச்சு கொடுத்தாலும், எக்கனாமிக் ஃபைனல் பேப்பரையே நான் உங்களுக்கு தந்தாலும் நீங்க என்னோட பரிமாற்றம் செய்ய வரமாட்டீங்க. உங்களுக்கு தேவை ஐசிடி. அதனால என்னால் ஏழுமான பண்டங்களை கொடுக்கறதுக்கு பேர் அல்ல மார்க்கெட்டிங். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது மார்க்கெட்டிங். அப்ப அந்த இடத்துல பரிமாற்றம் என்று சொல்றதும் அது சுட்டி காட்டுற. உங்களுக்கு எது தேவையோ அப்பதான் பரிமாற்றம் நடக்கும், அப்பதான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு தருவோம். இதுதான் மார்க்கெட்டிங்ல எதிர்பார்க்கிற இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, அப்ப இதுக்குதான் நாங்க பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் பேசுறோம். அடுத்த தலைப்பு உங்கள்ட்ட சந்தையில கடைசி சந்தைப்படுத்தல் என்ன கருவம் இருக்குது? சந்தைப்படுத்தல் சூழல் என்று சொல்லக்கூடிய விஷயம். சந்தைப்படுத்தல் சூழல் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான சந்தைப்படுத்தல் ஒரு மைய எண்ண கருக்கள் தான். சந்தைப்படுத்தல் சூழல் என்று சொன்னா மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் சொல்லுவோம். சிம்பிளா நாங்க பிசினஸ்ல யூனிட் 1ல சூழல் பேசக்கூட மனுஷன்களை தானே பேசுவோம். வழங்குனர்கள், வாடிக்கையாளர்கள், மனுஷன். ஆனா நீங்க சயின்ஸ்ல சூழல் சொல்லக்கூட என்ன படிச்சிருப்பீங்க? மரம், மட்டை, மாங்காய், குரங்கு, அந்த மாதிரி விஷயங்களை தான் படிச்சிருப்பீங்க. இதுதான் சூழல் சொல்லி. ஆனா இங்க சூழல் வித்தியாசம். அங்க படிக்கிற சூழல் இயற்கை சூழல். இங்க பேசுறது இயற்கை சூழல் அல்ல. இங்க பேசுற பிசினஸ் சூழல். அதனால மார்க்கெட்டிங் கொடுக்கும் மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் சொல்றது மார்க்கெட்டிங்கோட யார் யாரெல்லாம் தொடர்பாகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து செல்ற பேர் தான் மார்க்கெட்டிங் சூழல். கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்கோட தொடர்பு அவங்களும் சூழலுக்குள்ள வருவாங்க. கஸ்டமர் மார்க்கெட்டிங்கோட தொடர்பாங்க அவங்களும் சூழலுக்குள்ள வருவாங்க. ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் தொடர்பாங்க அவங்களும் வருவாங்க. போட்டியாளர் சூழ் தொடர்பாக இருந்து அவங்களும் வருவாங்க. முதலீட்டாளர் தொடர்பாக அவங்களும் வருவாங்க. இதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதுதான் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட், மார்க்கெட்டிங் சூழல் செய்யும். அப்ப இந்த இடத்துல நாங்க இதுல ஏன் கன்சிடர் பண்ணோம்னா இதுல முக்கியமான சில சூழலுக்கு அது உண்டு தான் போட்டியாளர். இம்பார்ட்டன்டான ஆள் போட்டியாளர். இவர் டேஞ்சரஸ். அடுத்ததுதான் பதிலீட்டு உற்பத்தியாளர். அடுத்ததுதான் நுகர்வோர். அடுத்ததுதான் அரசு. இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே இவங்களை நாங்க தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியா அவதானம் செலுத்தணும். அதுல ஸ்பெஷலான ஆட்கள் தான் இந்த போட்டியாளர், நுகர்வோர் சொல்றாங்க. போட்டியாளருக்கு தானே இவரால் இம்பார்ட்டன்ட். இவரை நாங்க பார்த்து கொண்டே இருக்கணும் என்ன செய்யறேன்னு சொல்லி. சம்டைம் யோசிப்பீங்க, கொப்பி பண்ற. அவன் செய்யறதை இவன் செய்யறான், அவன் பாக்குறதை இவன் பாக்குறான். சில இடங்கள்ல கொப்பி பண்ணித்தான் ஆகணும். மார்க்கெட்ல நாங்க நிலைச்சு நிக்கணும். சில இடங்கள்ல மார்க்கெட்ல அவங்க செய்யற வேலையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். மார்க்கெட்ல நிக்கணும் வேண்டாம். கொப்பி கூட பண்ணா என்று சொன்னா ஆக குறைஞ்சது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈகோ உண்டா. அவனை பார்த்து நீ கொப்பி பண்ணா என்றா
அதையும் விட ஏதாச்சும் இனோவேட்டான ஒரு விஷயம் கொடுக்கணும் மார்க்கெட்ல நிக்கிறதுக்கு. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், ஆல்ரெடி சொல்லிப்பேன். நொக்கியா கம்பெனி உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? நொக்கியா நொக்கியா என்று சொல்றது தனி ஒரு பிராண்ட். ஆரம்ப காலத்துல நொக்கியா தெரியாத பிராண்ட், நொக்கியாட பிராண்ட தெரியாத ஆளே இல்லை. நொக்கியான்னு சொல்லக்கூட இம்பார்ட்டன்டான ஒரு பிராண்ட். போன்ல பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை ரீச் பண்ண ஒரே பிராண்ட் நொக்கியா மட்டும்தான். இப்ப ஐபோன் எந்த அளவுக்கு ரீச் ஆகிதோ அதையும் விட பெரிய ரீச் கஸ்டமர் பேஸ் ஒன்று இருந்ததுதான் நொக்கியா. இன்னைக்கு என்ன, ஐபோனை சாக்குல போட்டுக்கொண்டு போறது பெருமை. என்கிட்ட ஐபோன் ஒன்று இல்லை, என்கிட்ட சாதாரண போன் ஒன்று தைக்கு, இந்த போனை நான் சாக்குல போட்டுக்கொண்டு போனா பெருமை இல்லை தானே. இதே மாதிரி ஐபோனை சாக்குல போட்டுக்கொண்டா பெருமை. ஐபோனை வேணுமுடிய காட்டுறதுக்கு சொல்லுங்க, இப்படித்தான் பேசுவோம் கையை வச்சுக்கோங்க. சரியா? ஐபோன் இது ஐபோன் இல்லை, விளங்குது தானே. இது சாதாரண போன், ரெட்மி தான் எனக்கு, ரெட்மி 13C. சரியா? அப்ப ஐபோன் இப்படி கையை வச்சுக்கோங்க. அவனுக்கு கையில வச்சுக்கொள்ளவே தேவையில்லை. ஷேப் ஈக்குது, ட்ரௌசர்ல ஷேப் ஈக்குது, பொக்கெட் எல்லா இடத்துல பொக்கெட் ஈக்குது. ஆனா வச்சுக்கொண்டு சொல்லுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஐபோன் பிராண்ட காட்டுறதுக்கு, ஐபோன் நான் யூஸ் பண்றேன்னு காட்டுறது. இதையும் விட ஃபேமஸ் ஆயிருந்த நொக்கியா. நொக்கியோட ஃபேமஸை காட்டுறதுக்கு கேட்டு பாருங்க வயசானாக்கள். நொக்கியா பொக்கெட் இங்க பொக்கெட்ல போட்டுட்டு போவாங்க, எனக்கு நொக்கியா போன் ஈக்கிறேன்னு காட்டுறது. அந்த அளவுக்கு கஸ்டமர் பேஸ பிடிச்சதுதான் நொக்கியா. பட் இன்னைக்கு நொக்கியாவை யூஸ் பண்றோம். நொக்கியா போன் இங்கன்னா தூக்கிட்டு போவோம், நொக்கியா சொல்லிட்டு கணக்கே எடுக்காம. இந்த அளவுக்கு வீழ்ச்சி பெறதுக்கு ரீசன் போட்டியாளர். நொக்கியாட பிராண்ட் உடைக்கிறதுக்கு போட்டி வந்ததுதான் சாம்சங். சாம்சங் என்று சொல்லக்கூடிய பிராண்ட் டச் ஸ்கிரீன்ல வந்துச்சு, எல்லாம் டச். உலகம் முழுக்க பாக்கையிலும் ஒரு போன்ல, ஆனா நொக்கியா பட்டன்ல பாக்கையிலும் இல்ல. நொக்கியால பாக்கையில் முண்டே உண்டு தான், அந்த பாம்பு வைத்து கொண்டிருக்கும், நடுவில் டொட் 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 அந்த சாப்பாடு வந்து கொண்டிருக்கும். நாங்க அதை விளையாட மட்டும்தான் நொக்கியால செய்யணும், வேற ஒன்றும் செய்யணும். கோல் அடிக்கலும் அதை செய்யணும், இல்லாட்டி மெசேஜ் போடையிலும். அங்கால மெசேஜ் போட்ட ஒரு ஆன்லைன் லீக் யாரான்னு தெரியும், போனை கையில வச்சு கொண்டிருக்கிற யாரான்னு தெரியும், வேறத்தனுடைய மெசேஜ் பண்றான்னு கூட பார்க்க தெரியும். அப்படி எல்லாம் மீக்க போல இது எல்லாத்தையும் சம்பூர்ணமா மாற்றி ஒரு போட்டியாளர் டெவலப் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவர் தான் சாம்சங். உலகம் ஃபுல்லா ஒரு இடத்துல பாக்கிது. இப்படிப்பட்ட போட்டியாளர் வரப்போல எனக்கு கவனமாய் மாறினா நான் கொப்பி பண்ணினேன்னு நினைப்பாண்டு, மாறினா நான் அவனை கொப்பி பண்ணேன்னு நினைப்பான ஈகோல் இருந்ததுதான் நொக்கியாடு சொல்லக்கூடிய போன். அந்த உரிமையாளர் எடுத்த டிசிஷன் மெயினான டிசிஷன் உண்டு. எனக்கு கவனமாய் மாறையில அவன் ஒன்றிய செய்யட்டும், எனக்கு மக்கள் ஈகிறாங்க, எனக்கு கஸ்டமர் ஈகிறாங்க, நான் கொடுக்கிற மெத்தட்ல கொடுத்துட்டு போறேன். என்னைய நம்பித்தான் இப்ப அன்வேஷி. ஆனா ஒரு நாளும் கஸ்டமரை நம்புங்க, 100% நம்புவான். இன்றைக்கு உங்களோட இருந்தவன் சிரிச்சு பேசினவன் நாளைக்கு அடுத்தவன்ட்ட கையை காட்டி வைத்துடுவோம். அதனால போட்டியாளர் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்ப அப்படிப்பட்ட கஸ்டமர் எல்லாம் சாம்சங்க கண்ட வாயை துறந்து கொண்டு போனாங்க சாம்சங்கை பாக்குறது. உலகம் முழுக்க கையில காணுது. நேற்று RCBக்கும் டெல்லி கேபிட்டலுக்கும் மெச்சிக்குது IPL. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மெச்சிக்குது 7:30 ஸ்டார்ட். அது போன்ல பாக்கல, அங்க மெச் நடக்கிற இடத்துக்கு போக தேவையில்லை. இது ஐபோன் இதுல நொக்கியா போன்ல பாக்கலுமோ இல்ல, நொக்கியா போன்ல பாக்கணும், அந்த பாம்பு கேம் மட்டும் தான் பாக்கணும். அப்ப இதனால இந்த விஷயத்தை விட்டுட்டு மக்கள் அதுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் போட்டியாக கொபி பண்ணக்கூடிய ஐடியா இல்லை. இன்றைக்கு நொக்கியாண்ட பிராண்டே இல்லை. நொக்கியா படுத்தோல்வி. அந்த தோல்விய ஒத்துக்கொள்ளாத நொக்கியா 7ஆம் இடத்துல மார்க்கெட்ல இருந்து விலக கொள்ள நொக்கியாவை கம்பெனி பேஜஸ் பண்ண கம்பெனி தான் மைக்ரோசாஃப்ட். அவன் நொக்கியாவை பேஜஸ் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஓனர் யாரு? பில் கேட்ஸ். உலகத்துல 1வது பணக்காரனாக இருந்தான். நொக்கியாவை பேஜஸ் பண்ணதுக்கு பின்னால டாப் 3க்குள்ள கூட இல்லை, டாப் 10க்குள்ளதான் நீங்க. சரியா? இதுதான் நொக்கியா பட்ட தோல்வி. அதனால போட்டியாளர் அவ யோசிங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ள போட்டியாளரை பார்க்க அணிக்கணுமா? இல்ல, அவன மாதிரி தான் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ஆள்தான் அப்படியும் பார்க்கும். அதே மாதிரி தான் அரசு எங்களுக்கு நினைச்ச பண்டங்கள் எல்லாம் போட்டியாளராக இல்ல, மார்க்கெட்டிங் பண்ணல. அரசு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்கணும். சிலவன் தனக்கு விருப்பமான பொருள், மார்க்கெட்ல அதிகமான டிமாண்டிங்கிற பொருள், அதிக லாபமிக்கிற பொருள் தான் இந்த கஞ்சா கூடுன்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்கள். இந்த மாதிரி வஸ்துக்களை மார்க்கெட்டிங் பண்ண வைத்து இன்றைக்கு மார்க்கெட்டே இல்லாத அளவுக்கு ஆகிக்கிறாங்க. ஆளே இல்லாத அளவுக்கு, சப்போர்ட்டே இல்லாத அளவுக்கு கூண்டுக்குள்ள கடைஞ்சிக்கிறாங்க. அதனால அந்த விஷயத்தை பார்க்கணும். அரசாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்கணும், மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் வாடிக்கையாளரையும் பார்க்கணும். அதனால இந்த விஷயம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண சிம்பிளா சொல்ல போனா சந்தைப்படுத்தல் சூழலையும் கன்சிடர் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னால. இதெல்லாம் பார்க்கலன்னு வைங்களே, ஸ்டார்ட் பண்ணுவீங்க மார்க்கெட்ல 2-3 நாள் ஈக்கும். பெருநாள் அப்படித்தானே, கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஈக்கும், பகலாக போல பெருநாள்ன்றதே விளங்காது. ஸ்டார்ட் பண்ண போல நல்லா சந்தோஷமா ஈக்கும், ப்ராஃபிட் வரும், லாஸ்ட்ல நிறைய சல்லி கூடும்.
2 நாள் ஓகே, 3ஆம் நாள் ஓகே, 4ஆம் நாள் கொஞ்சம் பிசினஸ் குறவு. நடக்கிறது தானே, அடுத்த கிழமை சரியாயிடும் இப்படி யோசிப்போம். 5ஆம் நாள் இன்னும் குறவு, 6ஆம் நாள் இன்னும் குறவு. சீசன் இல்ல தானே, சீசன் முடித்தானே யோசிப்போம். 10, 15, 20 நாளாக கொடுத்த விளக்கும். நான் சீசன்லயே இல்லைன்னு சொல்லி விளக்கும். அதுக்கு போறதான் அந்த கேம்லயே நாங்க இன்னும் அவர்கிட்ட வரலன்னு சொல்லி விளக்கும். அந்த டைம்ல விளங்கினா வேகல்ல, விளங்கினா அது கொஞ்சம் சுணங்கினமாயிட்டாயிருக்கும். அந்த டைம்ல நாங்க மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிட்டு முடிஞ்சு. அதனால எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். அது முதலாவது கஸ்டமரோட தேவை இருப்பதை பார்க்கணும். முதலாவது மார்க்கெட்டிங் என்ன கரும், 2வது செக்மெண்டேஷன் மார்க்கெட்டிங், பொசிஷனிங் எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கணும். 3வது பெரு உணர்வுகளும் உட்பிரவேசம் சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கணும். அதே மாதிரி வழங்குதல் ஏற்றுக்கொள்ளல் சின்னமிட சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கணும். அதே மாதிரி உரிமையாக்கப்பட்ட உழைக்கப்பட்ட செலுத்தப்பட்ட ஊடகங்களை பார்க்கணும். அதே மாதிரி பெருமதியும் திருப்தியும் என்று சொல்லக்கூடிய விஷயத்த பார்ப்போம். அதே மாதிரி நாங்க இப்ப பேசின பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த பார்ப்போம். அதுக்கு பிறகு பேசின சந்தைப்படுத்தல் சூழலை பார்க்கணும், போட்டி நிலைமையை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு கன்செப்டையும் பார்க்கணும் சந்தைப்படுத்தல் செய்யறதுக்கு முன்னாடி. இதை செய்வீங்க, கொஞ்ச காலத்துல உங்களோட பேர் நொக்கியா மாதிரி எட்ரஸ் இல்லாம போயிடும். சொல்லுங்க, சந்தைப்படுத்தல் மைய எண்ண கருக்கள். கிளியரா? அப்ப இதெல்லாம் படிச்ச ஒருத்தன் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். இதுக்குதான் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒருத்தனை கொண்டு போய் இது போடுறா மார்க்கெட்டிங்கை மேனேஜ் பண்றது. இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். யூனிவர்சிட்டி வந்தா இதையும் விட கிளியரா படிப்பீங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அதுல டியூட் மட்டுமே எக்கச்சக்கமா டியூட்டை பார்த்தாவே தலை சுற்றும் ஒரு 6 மாசத்துல பாடம். அது இல்லாம 2 வருஷம் கொழும்பு யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் செய்யணும், 2.5 வருஷம். மற்ற யூனிவர்சிட்டியில 4 வருஷம் ஸ்பெஷல் செய்யணும் மார்க்கெட்டிங். அப்படி செஞ்ச ஒருத்தன் தான் சரி மார்க்கெட்டிங் போறது. அவனுக்கு எல்லா பலாயும் தெரியும். மார்க்கெட்டிங் என்ன நடந்தாலும் அதை சரக்காட்டுற வழி தெரியும். உலகமே பிறந்தாலும் அதை மார்க்கெட்டா மாத்துறது தெரியும். ஒவ்வொரு பாயிண்டையும் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி திங்க் பண்றது தெரியும். எது வந்தாலும் அதை மார்க்கெட் பண்றதுக்கு ஐடியா வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆளா வரைக்கும் அவனுடைய உங்களுக்கு தெரியும். இதுக்குதான் மார்க்கெட்டிங்க்கு டிகிரி எல்லாம் கொண்டு வந்து இம்பார்ட்டன்டான டிகிரி தான் மார்க்கெட். எனி டவுட்? சந்தைப்படுத்தல் சூழலை மட்டும் மறுபடி சொல்லுங்க. ஓகே, சந்தைப்படுத்தல் சூழல் என்ன சொன்னா, சந்தைப்படுத்தலோட ரிலேட்டிவ் ஆகக்கூடிய பீப்புள் மக்கள் யாரெல்லாம் அந்த சந்தைப்படுத்தல் பொருளை கொண்டு போயிட்டு கஸ்டமர்ல கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் தொடர்பாய்க்கிறாங்களோ எந்த முறையில நமக்கு லிட்டில் பிட் சின்ன கனெக்ஷன் உண்டுதான். வெளியில இது பார்த்து கொண்டிருக்கிறோம் அவனும் கனெக்ஷன். உதாரணமே கொலை ஒன்று நடக்குதுண்டா, எனக்கு ஒரு கொலை ஒன்று நடக்குதுண்டா, கொலை நடந்தவனை மட்டும் கொலை செஞ்சவனை மட்டும் விசாரிக்கிறல்ல, கொஞ்சம் தூரத்துல இது பார்த்து கொண்டீங்கன்னா நீ மறைஞ்சி அவனையும் கூப்பிட்டுதான் விசாரிப்பே, அவனும் இதோட கனெக்ஷன் ஆயிட்டான். அதே மாதிரிதான் மார்க்கெட்டிங் சிலது பொருளை கஸ்டமர்கிட்ட கொடுக்கிறது இதோட தொடர்புடைய ஆக்கள் மட்டுமே இல்லை, வெளியில இது பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் மார்க்கெட்டிங்கோட தொடர்பு. இப்படிப்பட்ட ஆக்களை இன்க்ளூட் பண்ணதான் மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் சொல்லுது. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் தான் போட்டியாளர்கள். மார்க்கெட்டிங்கோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் உற்பத்தி செஞ்ச உற்பத்தியாளர்கள். மார்க்கெட்டிங்கோட சம்பந்தப்பட்டதான் சாமனை வாங்குற நுகர்வோர்கள். மார்க்கெட்டிங்கோட சம்பந்தப்பட்ட பின்னுக்கால பார்த்து கொண்டிருக்கிற கவர்மெண்ட். இவங்க எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதான் மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட். இது கிளியர்? ஓகே, கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவு முறை. எது மிஸ் ஆகினா, கொடுக்கல் வாங்கலன்னு சொல்லக்கூடிய தலை கொண்டிருக்கேனா. ஓகே, கொடுக்கல் வாங்கல் மட்டும் உறவு முறைன்னு சொல்லக்கூடிய விஷயம் மிஸ் பண்ணினா. ஓகே, கொடுக்கல் வாங்கலண்டா நான் பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம் படிச்சோம் தானே, பரிமாற்றம். அதே பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் ஒரு பிசினஸாக நாங்க செய்யறோம். ஜஸ்ட் சாமன் பரிமாற்றம் அடைகிறது பரிமாற்றம் தான். உங்களோட வீட்டுல இருக்கிற அடுத்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் எப்பவுமே பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிளியர் தானே. அதை ஏன் கன்சிடர் பண்ணணும் உங்களுக்கு. அப்ப அந்த பரிமாற்றம் இப்படியும் நடக்கிறது. உதாரணமா உங்க வீட்டுல அடுத்த வீட்டுல இன்றைக்கு இறைச்சி கறி வைப்போம். இறைச்சி கறி திண்டிக்கிறீங்க தானே, சரியா? பீஃப் கறின்னு சொல்றேன். இறைச்சின சண்டை உங்களுக்கு தெரியாம தெரியும். உங்களோட ஏரியால வேற பாச பேசுவது தெரியும். இறைச்சி கறி
கோழிக்கறி இல்லாட்டி உங்க வீட்டுல இறைச்சிக்கறி எனக்கு இறைச்சிக்கறி செல்லவுமேடா நல்லா அதான் ஆக்கிக்கிறாங்க தானே பாப்பா இறக்கமா நான் ஊட்டி நாங்க ஏதாச்சும் செய்யறது விருப்பம் இல்ல ஆக்கி ஈக்கிறதை வச்சு செஞ்சுட்டு இல்லாத ஒன்றை ஈக்கிற ஆக்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க நீங்க பாத்துட்டீங்க நான் கண்டிக்கிறேன். அப்ப ஒரு கோழிக்கறி பீரியஸ் எடுத்துக்கொண்டு வாடுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு இறைச்சிக்கறி கேட்டு நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு இறைச்சிக்கறி விருப்பம் இல்ல ஓகே கோழிக்கறி வருது கோழிக்கறி எடுத்துட்டு நீங்க இறைச்சிக்கறி தாரீங்க. இதுவும் பரிமாற்றம். 2 பேருக்கு இடையில வளங்கள் பரிமாற்றப்படுது. இதே பரிமாற்றம் ஒரு பிசினஸ் ஆக நடக்கும் என்றா ஒரு பேமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வியாபாரமாய் நடக்கும் என்றா இதுக்குதான் நாங்க சொல்ல கொடுக்கல் வாங்குறேன்னு சொல்லுங்க. இதே இடத்துல நான் இறைச்சிக்கறி ஆக்குறேன் நான் கோழிக்கறி ஆக்குறேன் உங்களுக்கு தாரேன் சல்லிக்கு சாதாரண உறவு முறை சாதாரண கொடுக்கல் வாங்கல பணத்துல நடக்குது பணத்துக்காக இந்த வியாபாரம் நடக்குது. நீங்க எனக்கு அதுக்கு பதில் ஒரு 100 ரூபாய் தாரீங்க ஒரு பீரிஸுக்கு ஒரு பீரிஸ் கறிக்கு 100 ரூபாய் தாரீங்க இல்லாட்டி 200 ரூபாய் தாரீங்க இதுக்குதான் நாங்க சொல்றோம் கொடுக்கல் வாங்க. அப்ப பரிமாற்றம் என சொல்றது பேமெண்ட்டுக்கு நடப்போம் மேலும் இல்லாட்டி சும்மா உறவு முறையை பேஸ் பண்ணி நடப்போம் மேலும் அதே விஷயம் பரிமாற்றம் இல்லாம வியாபாரமாக நடந்தா அதே பரிமாற்றம் பேமெண்ட்டுக்காக நடந்தா அது கொடுக்கல் வாங்கலாக மாறும். இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யணும்டா ஒரு உறவு முறை கட்டாயம் தேவை. உறவு முறை கட்டாயம் தேவை உண்டோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட்ல ஈக்கோணும் ஆல்ரெடி அந்த உறவு முறை ஈக்கோணும். அப்படி இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் நடக்கி உதாரணமா வைங்களே உங்களோட வீட்டுல முன்னுக்கு ஒரு சில்லறை கடை போட்டிக்கும் உங்களோட மாமா சம்டைம் அந்த கடையில விலை கூடியா ஈக்கேது சம்டைம் அந்த கடையில ஈக்கக்கூடிய சீனி கொசக்கால எலி பூந்து விளையாடி சம்டைம் அந்த ஈக்கக்கூடிய அந்த தேங்கெண்ணெயில கூட கரப்பத்தை விழுந்தி கேளும். நான் அப்படி எங்களோட மாமட கடையில கண்டி எங்களோட சாச்சட கடை ஒரு தடவை தேங்கெண்ணெய் ஊச்சினாங்க அப்படியே சக்கன்னு சரி ஒரு எலி வந்து விழுந்தாங்க அந்த எலி அப்படியே தூக்கி வீசிட்டு தேங்கெண்ணெய் ஊசி தந்தாரு சரியா வேற ஒன்னும் செய்ய வழி இல்லை. அப்ப கண்ட சுட்டி அவர் கொஞ்சம் எலி விழுந்தேன்னு சொல்லிட்டு நைஸா ஒதுக்கி வச்சாரு சரி கதையை எடுத்து குடுத்திப்பா சரி மேபி. அப்ப இது உறவு முறை தானே ஓகே 2 பேர் 3-4 பேர் இருக்கீங்க சரியா இது உறவு முறை தானே. அப்ப அப்படி உறவு ஈக்கிறதுனால போய் சாமான வாங்குவோம் அவர்கிட்ட முன்னுக்கு எடுக்கல அவசரத்துக்கு கடன் இருந்தாலும் தருவார் அவரை அடுத்தவன் தர மாட்டான் அதனால நாங்க உறவுக்காக வியாபாரம் செய்வோம். அப்படி இல்லாம சில வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு உறவாலதான் வியாபாரம் ஒன்று செய்யக்குள்ளே உறவு உண்டு பொண்டு ஒன்று உருவாகும். உதாரணமா பாருங்களேன் நீங்க என்னோட சிரிச்சு பேசுறீங்கன்னு வைப்போம். இப்ப இதுக்கு ரீசன் என்ன இந்த கல்வின்னு சில இப்படி வியாபாரம் நடந்தாலும் அப்ப இப்படியும் ஒரு உறவு முறை வியாபாரம் நடக்கக்குள்ள கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி உறவு முறை ஈக்கிறதால வியாபாரம் நடக்கிடும். உறவு முறை இருந்தா சிம்பிளா எங்கள்கிட்ட கூடிய தொடர்பு வியாபார தொடர்பு லாபகரமான தொடர்பு இதுதான் நாங்க சொல்றோம். இதுவும் தேவை மார்க்கெட்டிங் பண்றது உறவு உப்புரிமை தேவை. நீங்க கஸ்டமர் சாமான் எடுக்க வாரீங்க இல்ல நீங்க கிளாஸ் வாரீங்க நான் எப்ப பார்த்தாலும் மோளுக்கு ஏசி கொண்டு அடிச்சு கொண்டு முறைச்சு கொண்டீங்கன்னு வரீங்களா வரமாட்டீங்க. பிசிக்கல் கிளாஸ்ல அப்படிதான் நடக்கும். எங்க ஏரியால வேற கிளாஸ் இல்லாட்டி நாங்க ஆரம்பத்துல கிளாஸ் வந்து வைத்தோம். ஒரு கிளாஸுக்கு கிளாஸ் எப்படின்னு சொன்னா ஒரு 100 பேர் ஈப்பாங்க 100 நாங்க போற டைம்ல ஒரு 70 பேர் இருந்தாங்க. இந்த பையன் எல்லா மார்க்கெட் உடஞ்சாங்க கிட்டத்தட்ட ஆரம்ப டைம்ல எங்க நானகல்ல பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேஜ் அது ஒரு சேர்த்து ஸ்டார்ட் பண்ணாரு. நானகல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3A வந்துச்சு சரியா நானும் இன்னொரு பொடியும் 3A கிட்டத்தட்ட 11 பேர்ல 15 பேர்ல 2 3A வந்துச்சு. அதுக்கப்புறம் 3A பார்த்து பலங்கொல்லிக புலகள் ஆரம்பிச்சு கடைசி எங்கட பேஜாக கூட 80 பேர்கிட்ட இருந்தாங்க அவரு 80 பேருன்றது ப்ராப்ளம் தானே. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இன்னொருத்தரை சேர்த்துக்கொண்டாரு அக்கௌண்டிங். அவர் கொள்ளாத ஆள். இப்போ எப்படின்னு சொன்னா நாங்க வெளியூர் ஸ்கூல் இந்த வாசிட்டு எங்களுக்கு அப்படி ஒரு மதிப்பு அப்படி மதிப்பு வாசத்துக்கு ரீசன் என்னன்னு சொன்னா சிம்பிளா சொல்லிட்டேன் இதோட சம்பந்தப்பட்ட அதே உண்டால பாடல் சம்டைம் நீங்க யோசிப்பீங்களே இங்கே ஒரு டைம் வேஸ்ட் ஆகுற இங்கே ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகுற இது மார்க்கெட்டிங் வளங்கள் சங்கில வேஸ்ட் ஆகுற டைம் சொல்லி நீங்க என்ன செய்ய வரீங்க காசு வர மாட்டீங்க. அதனால குயிக்கா முடிக்கு இது பாடத்தோட சம்பந்தப்பட்டு ஒரு தடவை கணக்கீடு சமன்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஜஸ்ட் ஒரே டைம்ல வாசிச்சாரு ஜஸ்ட் வாசிச்சுட்டு கணக்கு கொண்டு தந்தாரு. அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னார். சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி தந்தாரு. அவர் கணக்கு எழுதி சொல்லி முடிக்கக்குள்ள 10 கொடுக்கல் வாங்க சொல்லுவாரு. 10 கொடுக்கல் வாங்கல் சொல்லி முடிக்கக்குள்ள நான் கணக்கை செஞ்சு ஃபைனல் டோட்டல் பண்ணி கொடுத்தேன் சார். அவருக்கு ஷோக் அப்படி நான் சொல்லி தரவே இல்லை எங்க படிச்சேன் நான் நானகிட்ட படிச்சேன்னு சொல்லி கொடுத்தேன். அதிலிருந்து அவர் என்கிட்ட ஏசல் இல்லை. மத்த கூடிய மாற கூப்பிட்டா 1 மார்க்ஸ் குறைஞ்சா காதை திருகி கண்ணத்துல அடிப்பாரு. அவரோட பேசுறதுக்கே பயன். இதனால நிறைய பேர் என்ன செஞ்சா கிளாஸ் கேர்ள்ஸுக்கு அப்படி ஏசுவார். கேர்ள்ஸ் பார்க்க மாட்டாரு கையை கிள்வாரு கண்ணத்துக்கு அடிப்பாரு. கடும் கஷ்டம் தான் அவரோட கிளாஸ்.
கிளாஸ்ல நிக்கிறது. அப்ப இதனால இந்த மாதிரி இடத்துல உறவுன்னு சரியான முறை இல்லாததுனால எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் கூப்பிட்டு போவான், வரமாட்டாரு கஸ்டமர். இதனால உறவு கட்டாயம், எப்படிப்பட்ட உறவு வாங்கினாலும் ஓகே. சரியா? அப்ப இது கிளியர் தானே? உதாரணமா எங்கட சாச்சோட நாங்க பகைனுவீங்களே, அவர் எலியே புழுந்த தேங்கனே தந்தாரு. நாங்க உறவும் ஈகிலனால தான் எலி புழுந்த தேங்கனை எடுத்துட்டு வந்தோம். அதே தேங்கனை நாங்க பொறிச்சு எலி பொறிச்சோமா இந்தி. சரியா? அப்ப நாங்க கண்ட சுட்டி தேங்கனை உம்மட்ட சொல்லிட்டு வீசி என்ன செய்ய? சரியா? டெஸ்டுக்கு ஆரம்பத்துல அவருக்கு அதே தேங்கனை தான் நந்திப்பாரு மருவவும். இப்ப அது கண்ணுல காணா சுட்டி ஓகே. சரியா? இப்ப எனக்கு வரப்பதான் உங்களுக்கு டைம் ஆகிக்குது. அப்ப அந்த டைம்ல ஓகே, கதை செல்றது நடந்ததை செல்றேன். சரி, நீங்க எப்படி நீங்க ஏயான்னு சொன்னாலும் ஓகே, அதை செல்லணும். அது மாதிரி தான் சிலர கடையில நீங்க பாருங்க, மிக்சர் கம்பெனி சர்ச் பண்ணி பாருங்க. மிக்சர் கம்பெனி நிறைய சேர்த்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் எப்படி இருந்தா, மிக்சர் அப்படியே ரோட்ல போட்டு வச்சுக்கிறேன். ரோட்ல நிலம் இல்ல, அதுக்கு மேலால ஜம்ப் பண்ணி தான் சாமானை போடுறான், பெக் பண்றேன். காலால மிரிச்சு தான் பெக் பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மிக்சர் கூட சாப்பிட மாட்டீங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒன்னையும் சாப்பிடவே விடாது. இதெல்லாம் சமைச்சு தான் சாப்பிடணும். சமைக்கிறதுக்குள்ள மூளை போட்டு நாங்க அதை செய்ய வேண்டி. சோ அதனால கண்ணை குத்தி தின்ன வேண்டியதுதான். அப்ப அந்த இடத்துல அப்ப எங்களுக்கு அவரோட உறவுண்டு இல்லாட்டி நாங்க டிரான்சாக்சன் பண்ணுவோமோ, மட்டும் போக மாட்டேங்க, பரம் எதிரியா மாட்டேன்னு சண்டை ஒன்று வந்து கடக்க அவர்கிட்ட சாமான் எடுப்போமா. அதனால மார்க்கெட்டிங் நடக்கணும் உறவு உண்டு. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்டான எண்ண கருக்கள். இது இல்லாம மார்க்கெட்டிங் செய்ய நினைச்சவும் இல்லை. இது கிளியரா? மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் நாங்க அடுத்த கிளாஸ்ல இல்ல மார்க்கெட்டிங் முடிவுக்குள்ள பேசுவோம். சின்ன இம்பார்ட்டன் தான் உங்களுக்கு எல்லாம் கவரப்பாக்குள்ள மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன் உங்களுக்கு சும்மா சாதாரணமாவே சொல்லி முடிக்கலும். இது கிளியரானு சொல்லுங்க. சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கருக்கள். எடுத்தாங்க. ஓகே, அடுத்த என்ன கருத்தான், அடுத்து 2வது பாடத்துக்கு வாங்க. 2வது தேர்ச்சி மட்டம். சந்தைப்படுத்தல் என்ன கருத்து, இது மைய எண்ண கருக்கள் அல்ல, இது வேற கான்செப்ட். என்ன கான்செப்ட் எனக்கு கிளியரா சொல்றேன், மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து சந்தைப்படுத்தல் என்ன கருக்கள், 2வது தேர்ச்சி மட்டம் சந்தைப்படுத்தல் என்ன. இது என்ன கான்செப்ட்னா, சந்தைப்படுத்தல் என்றது இன்றைக்கு நேற்று உருவான ஒரு ஆக்டிவிட்டி உண்டல்ல. உலகம் ஸ்டார்ட் ஆனது இருந்து இந்த சந்தைப்படுத்தல் சொல்லக்கூடிய விஷயம், உலகம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சந்தைப்படுத்தல் சொல்லக்கூடிய விஷயம் இது. எப்ப நாங்க அடுத்தவனோட சம்பந்தப்படுவோமோ, எப்ப நாங்க அடுத்தவன் தேவை, எங்க தேவை என்னால பூர்த்தி செஞ்சு கொள்ள ஏதான்னு நாங்க விலங்கெடுத்தோமோ, அண்டையிலிருந்து இந்த மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி சிம்பிளா சொல்ல போனா பண்ட மாற்றம் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய விஷயமே இது பண்ணுது. ஆனா அந்த காலத்துல பின்பற்றின ஒரு முறையும் இந்த காலத்துல மார்க்கெட்டிங்ல பின்பற்ற முறையும் டிஃபரெண்ட். ஆரம்ப காலத்துல இந்த முறை அவங்களுக்கு ஓகே, பட் இந்த காலத்துல இந்த முறை செட் ஆகுறது. அப்ப அப்படி நிறைய காலங்கள் சேஞ்ச் ஆக போல, கஸ்டமருடைய டைப் சேஞ்ச் ஆக போல, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய போட்டி நிலைமை மாறுற போல, காலத்துக்கு காலம் என்ன கருக்களையும் சேஞ்ச் என்ன கருவுன்னா, நாங்க சந்தைப்படுத்தல பின்பற்றின வழிமுறை, எந்த முறையை எந்த மெத்தேட நாங்க சந்தைப்படுத்தல பின்பற்றினோமோ, எந்த சிஸ்டத்தை எந்த முறையை நாங்க சந்தைப்படுத்தல பின்பற்றினோமோ அப்படின்னு சந்தைப்படுத்தல் என்ன கருவு. இது காலத்துக்கு காலம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துச்சு. எதனால கஸ்டமர் மார்க்கெட்ல இருக்கிற போட்டி நிலைமை மாறும் போல, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கஸ்டமரோட மைண்ட் செட் மாறும் போல, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் மாறும் போல, பூகோளமயமாக போல, உலகம் பல்ல பெருசாக போல. இந்த மாதிரி டைம்ல நாங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு முறையும் காலத்துக்கு காலம் மாத்தணும். காலத்துக்கு காலம் மாத்தலாட்டி நொக்கியா மாய்த்தான். ஓகே, நொக்கியா சொன்னதான் நொக்கியா அப்படின்னா அதனால மாத்த வேண்டிய. ஆரம்பத்துல என்ன எண்ணக்கரு இருந்துச்சுன்னா, ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல என்ன எண்ணக்கரு இருந்துச்சுன்னா, உற்பத்தி எண்ணக்கரு ஒரு எண்ணக்கரு இருந்துச்சு. உற்பத்தி எண்ணக்கரு. நீங்க எல்லாரும் கடையில போய் டீ குடிச்சிக்கிறீங்களா? கடையில போய் டீ டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? கடையில டீ குடிச்சிக்கிறீங்களா? டீ தெரியும், அதையும் மூத்தி காட்டணுமா இல்லாட்டி?
டீ குடிச்சே இல்ல. ஏன் குடிக்கிறதில்ல? சரி, டீ விடுங்களே, பிளேன் டீ. பிளேன் டீன்னு சொன்னா தெரியும் தானே, தேயிலையை மட்டும் போட்டு சீனியை போட்டு தருவான். நான் ஒரு ஏரியால வேற பேர் செல்லா தெரியா குடிச்சிக்கிறீங்க. எஸ், பிளேன் டீயும் இல்லையா? ஓகே, சரி, வீட்டுல குடிச்சிக்கிறீங்களா? வீட்டுல குடிச்சிக்கிறீங்களா? யா யா பா, ஹோம்ல குடிக்குது. ஓ, டீ குடிச்சிக்கிற வீட்டுல குடிச்சிக்கிறது தான். வீட்லயும் குடிச்சு இல்லாட்டி நான் ஊத்தி தாரேன் நீங்க சரியா கிளாஸ்ல. அப்ப வீட்டுல குடிச்சிப்பீங்க அப்படித்தானே? வீட்டுல குடிச்சிப்பீங்க. இந்த கதையை கொஞ்சம் ஞாபகத்துல கொண்டு வாங்க. சிம்பிளா விஷயம். உங்களுக்கு விருப்பமானது டீ இல்லாட்டி பிஓஆர் தான் குடிக்கிறது. அது என்ன பிஓஆர்னு சொன்ன விரிவாக்கம்? என்ன பிஓஆர் போறோம்? டீ இல்லாட்டி பிஓஆர் தான் குடிக்கும். போறன்னா என்ன? அப்படிதான் செய்யுது உங்களோட ஏரியால? ஆண்டா, போறன்னு தான் கேள்விப்பட்டேன். போறன்னு சொன்னா யுத்தம், அது மட்டும் தான் கேள்விப்பட்டீங்க. யுத்தம்? யுத்தத்தையா குடிக்கிறீங்க அப்படிங்க? டீ இல்லாட்டி நீங்க விளங்கல நீங்க சொன்னது. டீ இல்லாட்டி டீ இல்லாட்டி போர் நடக்கும் அப்படியா? அதே நீங்க சொன்னீங்க என்ன? யுத்தம் நடக்கும். டீ இல்லாட்டி போர் தான் நடக்கும். எனக்கு போர் தான் குடிக்கும் நீங்க சொல்லியா? டீ இல்லாட்டி போர் தான் நடக்கும். 5 பேர் சிரிச்சு, பொத்த சிரிச்சு, இதுக்கு சிரிச்சேன்னு தெரிய வட் சிரிச்சேன். ஓகே, சரியா? அப்ப டீ இல்லாட்டி யுத்தம் தான் நடக்கும். ஓகே, டீ ரசிகன். அப்ப டீ தான் மெயின். சிகரெட் குடிக்கிறீங்களே, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, டீ ரசிகன் என்று செய்யும். ஓகே, அப்ப உங்களுக்கு டீ விருப்பம் இருக்கும். சம்டைம் நீங்க பிளேன் டீ விருப்பம்னா பிளேன் டீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தண்ணி விருப்பம் இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ இந்த இடத்துல இதுதான் ஒரு டீ. டீ தான் உங்கள்கிட்ட போயிட்டு கேட்கறீங்க, நம்ம டீ தாங்க கேட்கறீங்க. சரி, உங்களுக்கு டீ தான் விருப்பம், ஞாபகம் வச்சுக்கோங்க, டீ கேட்கறீங்க. அப்ப உங்கள்கிட்ட போயிட்டு டீ கேட்கும் டிப்ரெஷனுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். யா, கன்ஃபார்ம். டிப்ரெஷனுக்கு சட்டப்படியான விஷயம் தான் டீ. நல்லா ஒரு இஞ்சி போட்டு குடிச்சிருங்க பாருங்க. டிப்ரெஷன் நல்லா டயர்டான டைம்ல, நல்லா தூக்கமஸ்தான டைம்ல நல்லா ஒரு இஞ்சி போட்டு, அதே மாதிரி நம்ம எல்லாம் போடுவாங்களே மிளகா, நம்ம ஏலங்க எல்லாம் போட்டு பிடிச்சா ஒரு சொர்க்கத்துக்கு வைத்த மாதிரி இருக்கும் டைம்ல. அந்த அவ்வளவு கஷ்டமும் பறந்து போகும். அப்ப ஆபீஸ்ல தருவாங்க. ஆபீஸ்ல இருக்க போல சரியா 10 மணிக்கு ஒரு டீ கொண்டு தருவான் டேபிளுக்கு. அதே மாதிரி ஈவினிங் 3 மணிக்கு ஒரு டீ கொண்டு தருவோம். அதுக்கு டீ தானே, டீ கப் தண்ணி கேட்டீங்க சரியா? டீ விடுமே. இப்ப கடைக்கு போயிட்டு கேக்குறீங்க, டீ கப் தாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, ஸ்ட்ரக் ஆகுறதுக்கு ரீசன் போறன்னு வந்துச்சு சாப்பாட்டுக்காக வேண்டி போல் கட்டான. இப்பயும் ஸ்ட்ரக் ஆகுதா? சரி, அப்ப ரிப்பீட் சொல்லுங்க. இல்ல இப்ப ஸ்ட்ரக் ஆகுது இல்ல? இப்போ ஓகே தானே? போலன்னு வந்துச்சு சாப்பாட்டுக்காக. சரி, சாப்பாடு எடுக்கிற விஷயத்துக்கு போலன்னு வந்துச்சு. நான் உங்களுக்காக சாப்பாடையும் கட் பண்ணேன். ஓகே, அப்ப டீயோட கேட்டு உங்கள்கிட்ட ஹோட்டல்ல கேக்குறீங்க. ஹோட்டல்கார சார் எனக்கு டீ ஊத்த சரியா டீ ஊத்த தெரியா? பிளேன் டீ தான். பிளேன் டீ தான். பிளேன் டீ ஊத்தி தந்தா அந்த பிளேன் டீ எப்படின்னு சொன்னா, பிளேன் டீ எப்படின்னு சொன்னா அதுல வேற தேயிலை துண்டு வேற அடிக்குது, தண்ணி வேறையா அடிக்குது. நீங்க கண்டிக்கிறீங்க அப்படி பிளேன் டீ? பிளேன் டீ கண்டிக்கிறீங்கன்னா தேயிலை துண்டு வேற அடிக்குது, தண்ணி வேற அடிக்குது. தேயிலைக்கு தண்ணிய ஃபுல்லா வச்சு கொஞ்சம் தேயிலை துண்டை போட்டு சீனியை நல்லா போட்டு ஊத்தி தந்திக்கிறான். இதுக்கு பதில் சீனிக்கு தண்ணி போட்டு குடிக்கிறது பெட்டர். அப்படி ஒரு பிளேன் டீயை தந்திக்கிறான். இவனுக்கு டீ ஊத்த தெரியா? இதுக்குத்தான் நாங்க சொல்ற உற்பத்தி எண்ணெய் கருவுன்னு சொல்றோம். சிம்பிளா உற்பத்தி எண்ணெய் கருவுண்டா என்னன்னா, கஸ்டமருக்கு எது தேவையோ அது கொடுக்கிற இல்லைங்க. கஸ்டமருக்கு தேவை டீ, கஸ்டமருக்கு தேவை விருப்பம் டீ, கஸ்டமருக்கு விருப்பம் டீ,
கஸ்டமருக்கு ஆசை டீ. இந்த டீ கொடுக்கறதுல எது அவனுக்கு ஏழுமோ, எது அந்த ப்ரொடியூசருக்கு செய்ய இயலுமோ, எது அந்த ப்ரொடியூசர் வெற்றி செய்ய இயலுமோ அந்த விஷயத்த குறைஞ்ச கொஸ்ட்ல கொடுக்க பார்ப்போம். இதுதான் உற்பத்தி எண்ணக்கம். இப்படி செஞ்சா அதிகமான லாபம் எடுக்க இயலும் என்று ஆரம்ப காலத்துல ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. விளங்குன? அதுக்காக வேண்டி தான் தண்ணியை நிறைய நிறைச்சி, இந்த தண்ணிக்கு செலவு போற குறவு தானே. தண்ணீரை நீங்க 5 தடவை வெளியிலிருந்து வந்தி வரைக்கும் குளிச்சாலும் 1000 ரூபாய் தான் பில் வரும் நைட்டுக்கு டெய்லி குளிச்சாலும். சரி, அதனால தண்ணி விலை குறவும். தண்ணிய ஃபுல் கப் நிறைச்சி தேயிலை அரைக்கரண்டியை போட்டு குடிச்சு பாருங்க சும்மா ஆத்தலுக்கு. சரியா, ஃபுல் கப் தண்ணியை நிறைச்சு தேயிலை அரைக்கரண்டி போட்டு சீனி அரைக்கரண்டி போட்டு சுடுதண்ணில போட்டு கலக்கி குடிச்சு பாருங்களேன், ருசி என்ன வரும்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்க. கொஸ்ட குறைக்கிறதுக்கு பொருளோட தரத்தை குறைச்சி பொருள் நிறைய கொடுத்தா, கஸ்டமருக்கு கண்ணுக்கு ஃபுல்லா நிறைய கொடுத்தா கஸ்டமர் திருப்தி அடைவான் யோசிச்ச எண்ணக்கரு தான் இந்த எண்ணக்கரு. நான் எனக்கு ஆரம்ப காலத்தை பின்பற்றினேன். ஆரம்ப கால மக்களுக்கு சாமான் நிறைய இருந்தா போதும், ருசி இப்போ இல்ல, போஷன் தான் மெயின், குவாலிட்டி இல்ல அவங்களுக்கு. இப்ப நீங்க அதெல்லாம் வந்து ஹாஸ்டலுக்கு வந்தா பாப்பீங்க, ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கு போஷன் தான் மெயின். சாப்பாடு இருந்தா போதும், பசி வைத்தா போதும், குவாலிட்டி தேவை. அந்த விஷயத்தை பின்பற்ற என்ன கருத்தா உற்பத்தி என்ன கருத்து. கஸ்டமருக்கு எது தேவை அதை பார்க்கல, கஸ்டமருக்கு எப்படி குவாலிட்டியா கொடுத்தா கஸ்டமர் எடுப்பான் அதை பார்க்கல, நிறைய சாமான குறைஞ்ச விலைக்கு கொடுக்க பார்த்தாங்க. உதாரணமா டீக்கு நிறைய சுடு தண்ணியை ஊத்தி ஒரு ஹாஃப் கரண்டி தேக்கரண்டியை போட்டு, தேக்கரண்டினா தேயிலத்தூளை போட்டு சீனியை கொஞ்சம் போட்டு கலக்கி கொடுத்தேன். நாங்க 5 ரூபா பிளான் டீ. 1 ரூபா பிளான் டீ இப்ப 40 ரூபா தான் இந்த கடையில எடுத்தாங்க. நாங்க 5 ரூபாய்க்கு தான் 5 ரூபாய்க்கு தான் விலை குறவு, நிறைய சாமான், கஸ்டமர் இவரோட சும்மா வருவாங்க. இந்த யோசிக்க என்ன கருத்தா உற்பத்தி என்ன கருத்து. இதை வச்சு கஸ்டமரை பிடிக்கலும் யோசிக்க என்ன கருத்தா உற்பத்தி என்ன கருத்து. இது சரியான யோசிங்க, இது சரியா. இப்படி செஞ்சா வருவானா கஸ்டமர்? உங்களோட ஐடியா அப்படி வருவானா? இப்படி செஞ்சா வருவானா? நீங்க போவீங்களா இந்த மாதிரி கடைக்கு? பிளேன் டீ கேட்டா, டீயை கேட்டா பிளேன் டீ தாரன், பிளேன் டீ தாரன், பிளேன் டீ தந்தாலும் பரவாயில்ல, பிளேன் டீ பேர்ல சுடுதண்ணி இதை போட்டு தாரன், போவீங்களா? போக மாட்டீங்க. போனா அவங்களே கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. சரியா, இப்படி இந்த கடைக்கு ஒரு நாளும் போக மாட்டீங்க. எல்லாத்துக்கும் செட் ஆகாது. எல்லாத்துக்கும் யாருக்கு இருந்தாலும் இந்த விஷயம் செட் ஆகாது. அப்படி செட் ஆகுறன்னு சொன்னா அவனை கொஞ்சம் பார்க்கணும், செக் பண்ணு. சரியா, அப்ப இப்படி என்ன கருக்கள் 100% பெர்ஃபெக்ட் இல்லை. இவங்களோட போக்கஸ் என்ன? கொஸ்ட டிக்ரீஸ் பண்ணி குவான்டிட்டியை கூட்டி கஸ்டமர் பேஸ் கூட்டணும். இதுதான் இவங்களோட போக்கஸ். இவங்களோட போக்கஸ் என்ன? ஹைலைட் பண்ணி வச்சுக்கோம், கொஸ்ட குறைக்கணும், போற செலவை குறைக்கணும், நிறைய சாமானை கொடுக்கணும், கண் பசின்னு நாம சொல்லுவோம். எங்க ஏரியால கண் பசின்னு சொல்லுவோம். சாப்பாடு கண்டடிக்கு பசி போகும், அவ்வளோக்கு நிறைய. சிலவனுக்கு சாப்பாடை கண்டடிக்கு இது போதாடா சொல்லி பார்த்தோன்னே சொல்லுவோம். அப்படிக்கப்படாது, இவ்வளவு சொல்லி கொளுத்தி கண்ணுக்கு பார்த்துட்டே பசி போற அளவுக்கு நல்ல போர்ஷன் குவான்டிட்டி கூட போகணும். அதே மாதிரி கஸ்டமர் அதை வச்சு இன்னைக்கு யோசிச்சு என்ன கொடுத்தான் இது வந்து 100% ஃபெயிலியர். அப்ப ரெண்டாவது என்ன கரு இதையும் விட கொஞ்சம் சேஞ்ச் ஆக்குறான். இது சரிவார போறல்ல, கஸ்டமர் எல்லாம் வரப்போறல்ல, இப்படி செஞ்சா நாங்க என்ன செய்வோம்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். எதுல சேஞ்ச் பண்ணுவோம்? கஸ்டமரை கேட்க விருப்பமான பொருளை கொடுக்க மாட்டோம், அந்த ஐடியா இல்ல. குவாலிட்டியை கொஞ்சம் கூட்டுவோம். குவாலிட்டியை கூட்டினா ஓகே தானே, வருவானே பிடி தெரிஞ்சுக்கொண்டு. குவாலிட்டியை கூட்டினா பிடி தெரிஞ்சுக்கொண்டு வருவானே. குவாலிட்டியை கூட்டுவோம் என்று சொல்லி குவாலிட்டியை கூட்ட ஆரம்பிச்சோம். அந்த எண்ணக்கருவில நாங்க சொல்ற உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. பிளான்டியை கொடுப்போம், டீ இல்ல, ஆனா பிளான்டி சட்டப்படி பிளான்டியோடு கொடுப்போம். ஒரு 5 தேயிலை கரண்டி சரி போட்டு, ஒரு சின்ன கப்புக்கு 6 சீனி கரண்டியை போட்டு, கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி, கொஞ்சம் இஞ்ச போட்டு, கொஞ்சம் ஏலங்காலாம் போட்டு மண்டைக்கு படு அளவுக்கு குவாலிட்டி தேயிலை ஒன்று கொடுப்போம். தேத்தின பிளான்டி ஒன்று கொடுப்போம். இவன்ட போக்கஸ். இவன்ட போக்கஸ் கொடுத்தது நிறைய கொடுத்து குவாலிட்டியில தானே, இதனால கஸ்டமர் வரல தானே. சோ இந்த பயணம் அந்த மெத்தடை மாற்றுவோம். என்ன, நிறைய கொடுக்க தேவையில்ல, கொஞ்சத்தை கொடுப்போம், குவாலிட்டியான விஷயத்த கொடுப்போம், ஆனா அவனுக்கு தேவையான விஷயம் கொடுக்கப்படல. இதுதான் உற்பத்தி பொருள் நக்கல். உதாரணத்துக்கு தேநீர்ல புளி கொடுத்த தேதனிய சாதாரண கப்புக்கு தேவையான அளவுக்கு மாத்தி குவாலிட்டியான பிளான்டியை கொடுத்தான். இதுதான் உற்பத்தி பொருள் நக்கல். இது வந்து ஓரளவுக்கு ஓகே, மார்க்கெட்ல ஓரளவுக்கு சக்சஸ் தந்துச்சு.
கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்ட் இல்லாட்டியும் தேவையில்லாத ப்ராடக்ட தேவையான அளவுக்கு குவாலிட்டியா தாரானே தானே கஸ்டமர் திருப்தி அடைவான். 100% இல்லாட்டியும் ஒரு 25-30 திருப்தி அடையும். எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஐசிடி தேவை, எக்கனாமிக்க பாடி 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 கத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா? பகுத்தறிவாய்ந்த நீங்க எடுப்பீங்களா? நீங்க அட்வான்ஸ்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு பகுத்தறிவு நீங்க எடுக்க மாட்டீங்க, நீங்க ஜாயின் பண்ண மாட்டீங்க. பகுத்தறிவு இல்லாத சிலவங்க இருப்பாங்க, அவங்க வந்து டே சட்டப்படியா படிச்சு கொடுக்கேன் கேட்டுட்டு போவாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி கடை சரி. அதனால இது 100% சக்சஸ் அல்ல. ஒரு 20, ஒரு 25, ஒரு 15 அந்த மாதிரி இடத்துக்கு சக்சஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் இந்த மாதிரி கடைகள்ல இது வாங்க மாட்டாங்க. அப்ப இப்படி பின்பற்ற என்ன கொடுத்தான்? உற்பத்தி பொருள் என்ன ஒரு தரமான உற்பத்தியை கொடுத்தா கஸ்டமர் பிச்சு தெரிச்சு கொண்டு வருவான் என்று சொல்லி யோசிச்சு என்ன கருத்தான் உற்பத்தி பொருள் என்ன கரு. ஓகே, மூணாவது என்ன கரு தான் விற்பனை என்ன கரு. விற்பனை என்ன கரு, விற்பனை என்ன கரு. இந்த இந்த எண்ணக்கரு கொஞ்சம் சேஞ்ச். அது என்ன சேஞ்ச் என்றா, என்ன சேஞ்ச் என்ன விற்பனை எண்ணக்கருவுல கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்ட் அப்பயும் உற்பத்தி செய்யலாம். அப்பயும் கஸ்டமருக்கு எது தேவைன்னு பார்க்கல, கஸ்டமருக்கு என்ன விருப்பம் என்று சொல்லி செக் பண்ணல, கஸ்டமர் எது ஆசைப்படுறான்னு பார்க்கல. ஆனா என்ன செஞ்சான், உற்பத்தி செஞ்ச பொருளை கஸ்டமரோட மண்டையில வைத்து அடிக்கும். இதுதான் அவனோட போக்கஸ். உற்பத்தி செஞ்ச பொருளை கஸ்டமரோட மண்டையில வைத்து அடிக்கணும், இதுதான் போக்கஸ். கஸ்டமரோட மண்டையில வைத்து அடிக்கணும் என்றா என்ன செய்யணும், கஸ்டமர்கிட்ட பேத்து மண்டே கழுவணும். இந்த வாங்கு ஆஃபர்ல தாரே, இந்த டீய வாங்கு, டீ வாங்கினா பனி சுண்டு ஃப்ரீ, சாரி பிளான் டீ வாங்கு பனி சுண்டு ஃப்ரீ, இந்த பிளான் டீ வாங்கு கொத்துண்டு ஃப்ரீ, பிளான் டீ வாங்கு உனக்கு மொத்த கடையுமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு அப்படி கஸ்டமரை ஏமாத்தி கொடுக்க ஆரம்பிச்சான். மேம்படுத்தல், இது எடுத்தா இது ஃப்ரீ, இது எடுத்தா இது ஃப்ரீ, பட் கஸ்டமருக்கு அது தேவையே இல்லை, ஆனா ஃப்ரீன்னு சொல்லி அப்படி மேம்படுத்தல் செஞ்சு நோட்டீஸ் பண்ணி அதே மாதிரி நல்லா ப்ரமோட் பண்ணி மண்டைய கல்வி விற்க ஆரம்பிச்சு. இதுதான் விற்பனை எண்ணக்கருன்னு சொல்லுவேன். பட் இங்கேயும் கஸ்டமருக்கு எது தேவையோ அதை கொடுக்க, பட் இங்க வாங்குவான் மண்டைய கழுவுற நீ தானே உப்பரிமே கழுவி எடுப்பான், நாங்க சரிந்தே எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆக்கள் மண்டை கழுவடக்குள்ள பேசி வாங்கிட்டு வருவாங்க. அவனுக்கு ஒன்றும் வித்து கொள்றதுக்கு, அதனால எந்த பொய்யனும் அடிச்சிடுவான். அப்ப இவனுக்கு ரோட்ல போறதுனாங்கன்னா மண்டைய கழுவி சாமனை குடிச்சான்னு அவனுக்கு தேவை டீ. அப்ப டீ குடுக்க கூட என்ன சொல்லுவான், இப்படிதான் ஆஜியார் டீ எல்லாம் குடிக்கவான நோயாகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். நீங்க கேள்விப்பட்டீங்களா, முன்னைக்கு நேரத்தை மௌத்தான ஹார்ட் அட்டாக் ஆகி, நேற்று ரோட்ல முடிந்து ஹார்ட் அட்டாக் ஆனது. அவன் என்ன ரீசனை செக் பண்ணி பார்த்தா கூட டீ குடிச்சிருக்காங்க. அதில் டீ எல்லாம் குடிச்சான், நான் பிளேன் டீ குடிங்க சட்டப்படியாகும், நல்ல உஜாரண்டு வரும், பிளேன் டீ குடிங்க மேலுக்கு தெம்பாகும் என்று சொல்லி அவன் இந்த 5 நிமிஷத்தை மண்டையை கழுவு. 5 நிமிஷம் மண்டையை கை நடிக்க அவனும் யோசிக்கிறான், டே வீட்டுல எல்லாரும் பிளேன் டீ தான் குடிக்கிறாங்க, இங்க இருந்து பிளேன் டீ குடிக்க வைப்போம்னு சொல்லி அவன் வீட்டுல சிஸ்டத்தை மீது மாத்துவான். அந்த அளவுக்கு மண்டையை கழுவு. அப்படி கழுவி விற்கிறது தான் விற்பனை என்ன கரு. இப்படி நீங்க சம்டைம் நீங்களும் கழுவி பட்டிப்பீங்க இந்த மாதிரி மண்டையை கழுவுற இடத்துல, சரியா? சம்டைம் நானும் 3 மண்டையை கழுவிக்கிறேன்னு தெரியா, அப்படி அந்த எண்ணக்கருக்கு தான் நாங்க சொல்றேன் விற்பனை எண்ணக்கரு. அப்படி நீங்க மண்டை கழுவி பட்டிக்கிறீங்க எங்க சரி, எங்க சரி உங்களை இடத்துல இப்படி ஏமாத்திக்கிறீங்களா? வாங்குங்க சட்டப்படி ஒஃபர்ன்னு சொல்லி. உடுப்பு கடையில மாட்டிக்குது, உடுப்பு கடையில மாட்டாதவன் ஈக்க மாட்டீங்க பெரும்பாலும். நான் போர் இல்லை, அதுதான் வெரி குட். பாப்பா உமா அனுப்பி எடுக்கிறது சரி, நாங்க சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளை தானே, பெரிய இடங்களுக்கு போய் போனா மாட்டிக்கொள்வோம். அதனால உடுப்பு கடையில ஓம்போ நோலி மீட்ல பேரோட நோலி மீட்ல சரியா, நோலி மீட்ல மண்டையை கழுவிட்டேன். 4500 6000 10,000 பிராண்டட் வருஷ காலம் பாவிச்சிடும். கழுவி முடிஞ்ச கூட ஒரு பிராண்டும் இல்லை மண்ணும் இல்லை. இப்ப எனக்கு டிஷர்ட் எடுத்த 7,000 சரியா, ஓடக்குள்ள பிராண்டட் தான் சொன்னேன். உண்மையும் பிராண்டட் மாதிரி இருந்துச்சு. கழுவி நடிக்கு பப்படம் சுருங்கி அதை அயன் பண்ணி தான் உடுக்கும், டிஷர்ட்டே அயன் பண்ணி தான் உடுக்க வேண்டியா ஒரு கடையில. நான் கடை பேர்த்தல் இல்லை. இப்ப அந்த மாதிரி இடத்துல மண்டையை கழுவாங்க. 10 வருஷம் பாவிச்சிருக்கு, நாங்க பாவிக்கிறது உடுத்து காட்டும், நாங்க பாவிக்கிறது நான் தான் போட்டு கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லுவோம். அவ மண்டை கழுவி போட்டாடே
ஓனா அந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி உடுத்து கொண்டு காட்டுவாங்க. அப்ப எடுக்க ஆரம்பிப்போம். பெட்டாலையும் மதமாயிட்டேன் பன்சியாய் ஏன்னா ஆரச்சார் வச்சு பன்சியாய் சொல்லிட்டு வச்சு வைப்பான். ஒச்செடுத்த ஒரு தண்ணியில கழுவி பார்த்த போறோம் ஒச்சில இருக்கிற சிமிக்கா. சோ அதனால எங்களோட சொந்தங்களுக்கு வந்துட்டு நான் சும்மா சொன்னேன். சரி இதுக்குதான் நாங்க சொல்ல என்னன்னு சொன்னா மிக் பண்ணி என்ன கழுவி சாப்பிட இங்க போக்கஸ் வந்து மேம்படுத்தல. சாமான்ட குவாலிட்டியை கூட்டுறதுக்கு இல்ல. 16,000 ட்ரெஸ் எடுத்த இப்ப பப்படம் அயன் பண்ணவே மச்சான் அப்படின்னு நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை வெடிகுண்டு போறதுக்காகவே இந்த அவசரத்துல சரி ஷேர்ட் ஒன்று எடுத்த ஷேர்ட்டும் ட்ரௌசரும் சேர்த்து 4,500 5,000. ஸோ ஷேர்ட் மட்டும் நினைக்கிறேன் கிட்டத்துலதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷமும் இருக்காது. ஒரே ஒரு தடவை தான் சீரியஸா கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் முடிக்கல. அன்றைக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து நல்ல ஷேட் வந்து ஆஃபீஸுக்கு கொடுக்கறதுக்கு அயன் பண்ணி 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 அறவர் அயன் பண்ணினேன். அயன் பண்ணிட்டு இப்படி ஷேட் குட்வத்துல போட்டுட்டு வந்து மறு உடுக்க போனா திருப்பி பழையபடி ஆகும். அதனால அது மாதிரி இடத்துல நிறைய விஷயம் ஏமாந்திருப்பீங்க. இல்லை எடுத்து பார்த்து கீழே கழுவி பார்த்து கீழே எடுத்த பொருள் மறுக்க போக மாட்டோம். அந்த மாதிரி இடத்துல அவங்களோட டார்கெட் வந்து மேம்படுத்துறது. ஒரு தடவை என்ன வாபஸ் என்ன ஒரு கதை உண்டு. பெற்றாலும் உடுப்பு நீ உடுப்பு வீட்ட அவன் உடுப்பு வீக்க கூட சொன்னா பிட்டனே பிட்டனே அப்ப இல்ல என்னமோ சொல்லி வைத்தான். பிட்டனே அபிகா வித்தராய் பிட்டனே அபிகா வித்தராய் ஜெசியாய்ன்னு சொல்லி சேட் வித்தான். சரியா சேட்டை போட்டு வாக்கையில பெட்டால எடுத்துட்டு வரத்தான் பெக் பண்ணி வச்சுப்பான். சரியா பெக் பண்ணி வச்சுப்பான். பிட்டனே அபிட்ட அபிலங்க விச்சராயின்னு சொல்லிட்டு ஷேட்டை வித்தானா அப்படின்னா சம்டைம் தெரியாதுக்கும். வெளியே இல்லை எங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு 200 ரூபாய் ஷேட்னு வித்தான். 200 எல்லாம் வாங்குவான் தான். பேத்து பார்த்த கூட ஒருத்தையும் பேத்து ப்ரொமோட்ட மக்கள் கத்துறது மக்களோட ஜனங்களை பேத்து பார்த்தடிக்கு அட்டே வெரைட்டி ஷேட் உண்டாயி நெருப்பு சாமான் உண்டாயி ஆபீஸுக்கெல்லாம் போடணும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடணும் 200 ரூபாய் இவன் மோடியும் உண்டாயி 200 ரூபாய் கொடுக்கறதே சொல்லி இழிச்சு கொண்டு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல பெக் பண்ணி பிரிச்சு பார்த்தா ஷேட முன் மட்டும் பின் துண்டி இல்லை. அவன் சொல்லிக்க சரி என்ன பிட்டனே அப்பிலங்க வீச்சலை பிட்டனேன்ற பின்னுக்கு இல்ல எங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கிறேன். பட் அவன் சொல்லிக்கிற விதம் வந்து மக்களுக்கு வேற மாதிரி விளங்கி பிட்டனேன்னு சென்னடிக்கு அவன் யோசிக்கிறான் வெளியவங்கும் இல்ல இங்க மட்டும்தான் எங்கள்கிட்ட மட்டும்தான் சாமானியன்னு யோசிக்கிறான். பட் அவன் சொல்லிக்கு உண்மைதான் பிட்டனே அப்பிலங்க வீச்சலை ஷேட பின் துண்டி இல்ல ஒண்ணுமெண்டா வந்துட்டு எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்புறம் மறு கேம கேட்கவே தனிவேன். அப்படி இப்படிதான் ஷேட்ல பின் துண்டு நான் செத்தானே வீத்த பிட்டனேன்னு சொல்லி எடுத்தது ஓண்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு கடைசிக்கு செஞ்சாங்க. ஸோ அதனால அப்படி ப்ரொமோட் பண்றவங்க மட்டும் நீப்பாங்க. ஸோ டேஞ்சர் மாட்டிடும். இதை மீட் பண்ணி என்ன கரு அடுத்ததுதான் சந்தைப்படுத்தல் என்ன கரு சந்தைப்படுத்தல் என்ன கரு 4வது என்ன கரு தான் சந்தைப்படுத்தல். இப்பதான் உருப்படியா மாறுறது சந்தைப்படுத்தல் என்ன கரு. நினைச்சதெல்லாம் விற்பனை செய்ய இயல ராஜா. எங்களுக்கு நினைச்சதெல்லாம் கொடுக்க இயலாம். கஸ்டமருக்கு விரும்பாததெல்லாம் நான் எவ்வளவு தான் ப்ரொமோட் பண்ணாலும் போய் கதை 1 நாள் 2 நாள் தான் ஒரு கிழமை தான் ஏமாத்துற எவ்வளவு காலம் தான் ஏமாத்துறேன். 1 நாள் ஏமாத்தினா திருப்பி நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. எவ்வளவு தான் அவன் ஏமாத்தியல திருப்பி கஸ்டமர் போகணுமெண்டா அவனுக்கு தேவைப்பட்ட சாமானாக இருக்கும். அவனுக்கு வெளியிடுபலான ஒரு சாமானாக இருக்கும். அவனுக்கு திருப்தியை கொடுக்குற சாமானாக இருக்கும். அப்படிப்பட்ட சாமனை உற்பத்தி செஞ்சு கஸ்டமர் இழுத்து லாபத்தை கூட்டுவோம். ஒரே ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்சி சந்தைப்படுத்தல் இப்படி போக்கஸ் பண்ணின ஒரே ஒரு நெக்கர் இவன் மட்டும்தான் வேற யாரும் இல்லை. சரியா இதுக்கு புறவு வந்ததெல்லாம் ஓகே இதுக்கு புறவு வந்ததெல்லாம் ஓகே இதுக்கு அப்படி ஒரு கன்செப்டும் இந்த கன்செப்ட் தான். முதலாவது சந்தையை போக்கஸ் பண்ண கஸ்டமருக்கு இது தேவைன்னு பார்த்த ஒருத்தையும் கத்தி கொண்டிருக்கிற ரோட்ல அவனுக்கு என்ன தேவை இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சு. இந்த ஜனாதிபதிகள் என்ன செய்வான் 5 வருஷத்துல 4.5 வருஷம் அவனுக்கு இருப்பபடி செயல்படுவோம். அந்த 4 நெக்கரையும் படி கடைசி 6 மாசமும் கஸ்டமருக்கு இறமையை விட அடுத்த 5 வருஷம் வரும் ஆட்சிக்கு வரும். அதுக்காக அப்படி பின்பற்ற என்ன கருத்தான் சந்தைப்படுத்த. கஸ்டமருக்கு எது தேவையோ கஸ்டமர் எந்த நிலைமையில ஈக்குதோ அந்த நிலைமையில நாங்க என்ன செய்யணும் கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிட்டு விற்பனை செய்யணும். இதுக்குதான் நாங்க சொல்ற சந்தைப்படுத்தல் என்ன கருன்னு சொல்றோம். கஸ்டமருக்கு எது தேவையோ அதை கொண்டு போயிட்டு கொடுப்போம் ராஜா. இல்லாட்டி ஒரு நாளும் கஸ்டமர் எங்கள்கிட்ட எடுக்க மாட்டாங்க. அதனை நினைச்சுக்கணும். மார்க்கெட்டிங்ல எவ்வளவு பெரிய உச்சத்தையுடைய மார்க்கெட்டிங் டிகிரியை முடிக்கணும். மார்க்கெட்டிங்ல ஒனர்ஸ் ஆகிடும். மார்க்கெட்டிங்ல ப்ரொஃபஸர் ஆகிடும். பட் மார்க்கெட்டிங் சில ப்ராக்டிக்கல்ல வரக்குள்ள இந்த எண்ணக்குறை நீங்க பின்பற்றாட்டி எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும்
நீங்க ஃபெயிலியர் தான். எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும் என்று கேட்குறீங்க, இப்பவே நீங்க பயந்துட்டீங்க போல 5 நிமிஷத்துல முடிக்கும். சரியா? இந்த பாடத்தை முடிச்சோன்னு தானே எனக்கு இதுதான் சிக்கல். பாடத்தை முடிச்சோம் போகணும், உங்களுக்கு விளங்கவும் போகணும், டைமும் பறக்கு. அதனாலதான் சிக்கல். அதனால உங்களுக்கு செமினார்ல வச்சு எப்படியும் பாடம் கவர் ஆகும். அடுத்தது வந்து என்னால ஏழுமான ஃபாஸ்ட் தான் போறேன். செமினாரை வச்சு உங்களுக்கு பாடம் கவர் ஆகும். அடுத்தது ஆல்ரெடி கவர் பண்ண பாடம் தானே 2026 ஞாபகம் மீதா தெரியும். அப்ப புஷ்ரஹல் நீங்க போல புஷ்ரா நினைச்சமைக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2026 நாங்க இந்த பாடத்தை படிச்சு கொடுத்தோம், ஞாபகம் மீதா தெரியும். சரியா? அப்ப அந்த இடத்த நான் படிச்சு கொடுத்து இந்த பாடம் நான் முடிஞ்சு இருந்து போறேன். இது வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண பேட்ச். லாஸ்ட் ஆகிக்கிற குரூப்ல டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண பேட்ச். அவங்களுக்கு முதல் டெஸ்ட் சொல்லி கொடுத்து இதுதான் நாங்க சொல்ற மார்க்கெட்டிங் கன்செப்ட். அடுத்த கன்செப்ட் வந்து வாடிக்கையாளர். கடைசி கன்செப்ட் ஒரே ஒரு கன்செப்டை மட்டும் பேசிட்டு முடிக்கிறேன். அளவான வாடிக்கையாளர் என்ன கரு. சரி, வாடிக்கையாளர் என்ன கருன்னு சொன்னா கிளாஸ் வாரவங்க தானே. எத்தனை பேர் 25. சிலவனுக்கு 7 மட்டும் பெய்தான் போல. சரியா? கேளான்னு சொல்லி 25 பேர். 25 பேரும் 25 கெப்பாசிட்டி, 25 லைன், 25 கிரகத்துல இருப்பான் சிலவன் இப்பதான் திண்டு கொண்டு வீடியோ பார்த்து கொண்டு இருப்பான். பாருங்க, யோசிச்சு பாருங்க, யாராச்சும் திண்டு கொண்டு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சிலவன் லேப்டாப்ல போட்டுக்கொண்டு வாட்ஸ்அப்பை வைத்து கொண்டு யூஸ் பண்ணி கொண்டிருப்பான். சிலவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. சிலவனுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னா சரி, எக்ஸாம்பிள் கூட சொல்லுங்க சார், கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். சிலவங்க சரி எக்ஸாம்பிள் கொஞ்சம் கூட சொல்லுங்க சார், விளங்குறல சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாத்துக்கும் மாதிரியை உற்பத்தி செய்வது கஷ்டம். ஆனா எல்லாத்துக்கும் மாதிரி உற்பத்தி செஞ்சேன்டா எல்லாருடைய திருப்தியும் பெரியும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும். பண்ணுங்க, சிலவனுக்கு எக்ஸாம்பிளோட கொடுக்கும், சிலவங்களுக்கு பாடத்தை டச் பண்ணி விட்டா போதும், சிலவங்களுக்கு டீப் செஷன் விளங்கப்படுத்தணும், சிலவனுக்கு பாடத்தை யூடியூப் பார்த்து கொண்டு காதுக்கு விளங்குற அளவுக்கு ஃபாஸ்டா செல்லணும். இதெல்லாம் செய்யும். இதுக்குதான் நாங்க சொல்ற வாடிக்கையாளர் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தனையும் ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு எது தேவையோ அதை கொடுக்கிறது வாடிக்கையாளர். உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கிறது. நீங்க 5 பேர் இருக்கிறேன்டா 5 பேருக்கு விரும்பி 26 பேர் இருக்கிறீங்க, 26 பேருக்கு எது தேவையோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறது தான் வாடிக்கையாளர் நினைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. சிலவனுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை, சிலவனுக்கு லைட்டா தட்டி விட்டா போகுது. அப்படி அவங்களுக்கு தேவையான மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் வரைக்கும் மார்க்கெட்ல எனக்கு கிடைக்காது. இதுதான் வாடிக்கையாளர் நினைக்கிறது. சரி, ஓகே. அப்ப கடைசி எண்ணக்கருக்களை மட்டும் பேசிட்டு போனாங்க. சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை பேசிட்டு முழுமையான எண்ணக்கரு நாங்க அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். சரி, ஒரு கான்செப்ட் தான் சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு அடுத்த கிளாஸ்ல குறைஞ்சது 3 தேர்ச்சி மட்டும் சரி முடிச்சோம். அதோட எங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல போட்டா சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் முடிக்கும். சமூக சந்தைப்படுத்தல் கடைசி 2 டாபிக் சின்ன டாபிக் தான். கடைசி 5 டாபிக்கும் சின்ன டாபிக் தான். நடுவுல ஒரு டாபிக் மட்டும் தான் பெரிய டாபிக். சமூக சந்தைப்படுத்தல் என்ன கருவுன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல என் கஸ்டமரை பாருங்க ராஜா, ஒவ்வொரு கஸ்டமரையும் பாருங்க. மொத்தம் வாடிக்கையாளர் என்ன கரு சொல்றேன். பட் ஆனா மெயின் என்ன, சமூகத்தை பார்ப்போம். நான் கொடுக்கிற ப்ரொடக்ட் சமூகத்துக்கு தீங்கான ப்ரொடக்டா, நான் கொடுக்கிற ப்ரொடக்டால சமூகத்துக்கு பாதிப்பு கொண்டு வருமா, நான் கொடுக்கிற ப்ரொடக்டால சமூகம் நாசமாகி போகுமா, நான் கொடுக்கிற ப்ரமோஷனால சமூகம் சீர்கெடுமா சொல்லி எல்லாம் பார்ப்போம். இதுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணினாரு இடத்துல ஒரு சேருண்டு. நீங்க பாத்திருப்பீங்க, பெர்ஃபியூம் பாத்துக்கோங்க. பெர்ஃபியூம் தெரியும் தான். பெர்ஃபியூம் சென்ட் சொல்லுது. நான் பெர்ஃபியூம் வச்சிருந்தேன் காட்டுறதுக்கு. சம்டைம் காட்டுறேன். சிலவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா காட்டினா தான் விளங்கும். ஓகே, எனக்கு ஒரு பெர்ஃபியூம் உண்டு. இது பேர் என்னன்னு எனக்கும் தெரிய. சரியா, ஐலண்டர்ஸ் ஒரு பெர்ஃபியூம் உண்டு. சரி, அது வந்து மதீனாவில் எடுத்து வந்தது. அப்ப இந்த பெர்ஃபியூம் வந்து பாருங்க, வாசமான விளங்குதா வாசம். சரியா, அப்ப இந்த பெர்ஃபியூம் வந்து வாசம் தானே, பெர்ஃபியூம். இதை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன். என்ன அட்வர்டைஸ்மெண்டா, ஒரு ஜிம் பாடி போய் ஒன்று எடுப்பான். சரியா, ஜிம் பாடி போய் உண்டு. அவன் ஷேட் போட்டிப்பான், பட் ஷேட்ல பட்டன் நீக்காது. நீங்க பாத்திருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்.
நீங்க பார்த்ததுனால நீங்க பெரியத்தொரு 18 வயசு தாண்டினாலும் அதை எப்படி சொல்றேன் சரியா. டிஷர்ட் ஒன்று போட்டு ஷர்ட் ஒன்று போட்டிப்பான், ஷர்ட்ல பட்டன் நீக்காது, அவனோட பொடியை காட்டுறதுக்கு போட்டிப்பான். அப்ப அவன் பைக் ஒன்ல வருவான், நல்ல ஒரு புகாட்டி பைக் ஒன்ல வருவான், வந்துட்டு இப்படி கலர்ஸ்ல இப்படி 2 அடி அடிப்பான். சரியா, ஹலால் வாசம் சரி. ஹலால் இது ஹலால்னு தான் நினைக்கிறேன், மதியனால இருந்து எடுத்துட்டு வந்து ஹலால் ஆயிக்கும். சரியா, அல்கோஹால் யூஸ் பண்ணி போட்டிப்பான், அல்கோஹால் எடுத்துன்னு சொல்லி அல்கோஹால் எடுத்துன்னு சொல்லி போட்டி இல்ல எல்லாத்தையும் நினைக்கிறேன். சரியா, அப்ப இது நான் யூஸ் பண்றதுல இப்போ ரூம் கடிக்க தான் யூஸ் பண்றது. அப்ப அடிச்சான். சரியா, அடிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க பாத்திருப்பீங்க, அவன் அந்த பொடியை காட்டுறதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஸ்ப்ரே அடிப்பான். ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்படி பைக்ல போவான். பைக்ல போக போல கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி வாசத்தை பார்த்து அவனை திரும்பி பார்ப்பாங்க. சரியா, ஒரு பார்வை முடியும் கலசா புடுகிற மாதிரி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருப்பீங்க. அப்ப அப்படின்னு சொல்லி வருவோம். சரியா, அதுக்கு பிறகு ஒரு குட்டி நடுவுல நிற்பாங்க, அறையும் குறையுமா ஆடை அணிஞ்சு கொண்டு. அதுக்கு பிறகு இவரோட வாசத்தை கண்டு அதுக்கு பிறகு இவரோட செட்டை பைக்ல ஏறி போவாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. 18 வயசு கீழிக்கிற பொடிய மாதிரிலாம் பார்த்தடிக்கு சமூக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நம்ம அட்வர்டைஸ்ல பப்ளிக் பண்ணே இல்ல. ஆடை இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் குடிக்கல யாரும். அப்ப மார்க்கெட்டிங் தான், கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு இதுதான், கஸ்டமர் எடுக்கணும்னு சொல்லி தூண்டுறதுதான். 18 வயசுக்கு மேலிக்கிறவன் அடே நானும் பெர்ஃபியூம் அடிச்சுக்கொண்டு போனேன், என்னையும் கேர்ள்ஸ் பார்க்கணும்னு யோசிக்கிறதுக்கு வைக்கிறது தான். பட் ஆனா இந்த அளவுக்கு போக தேவையில்லை. இது சமூக சீர்கேடு, சமூக கலாச்சாரத்தை கொச்சப்படுத்துற மாதிரி, சமூக கலாச்சாரத்துக்கு தீங்கான ஒரு அட்வர்டைஸ். இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி சமூக நலனை பேணி நாங்க ஒரு ப்ராடக்டை வியாபாரம் செய்வோம் வேண்டாம், ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுவோம் வேண்டாம். அதான் சமூக சந்தைப்படுத்த. நாங்க லாபத்தையும் பார்க்கிறோம், கஸ்டமரையும் பார்க்கிறோம், சேம் டைம் சமூகத்தையும் பார்க்கிறோம், சமூக கலாச்சாரத்தையும் பார்க்கிறோம். இதுதான் இந்த இடத்துல விஷயம். நேரத்துல 3 விஷயம் பார்ப்போம். லாபமும் ஈக்கணும், கஸ்டமரும் ஈக்கணும், கஸ்டமர் வாடிக்கையாளரும் ஈக்கணும், அதே மாதிரி சமூகமும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதான் ஒரு ப்ராடக்டை சந்தைப்படுத்து. இது உங்களுக்கு தெளிவான எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல சரியா அந்த பெர்ஃபியூம் பார்வைக்கு படவே யாது, மற்றபடி அந்த ஜிம் பொடி அவர் தான் காணுவாரு, அவரோட பைக் அதையும் விட பெரிய லுக் கொண்டு காட்டும். அதே மாதிரி நடுவுலிக்கக்கூடிய பப்ளிக்ஸ் அதுதான் லுக் காட்டுமே தவிர பெர்ஃபியூம் லுக் கொண்டு காட்டாது. அந்த பெர்ஃபியூம் சொல்லக்கூடிய மைண்ட் செட்டை விட்டுட்டு நிறைய பேர் மைண்ட் செட் வேறு இடத்துக்கு தான் போகும். ஸோ இது கலாச்சாரத்தை தெளிவா கொச்சப்படுத்துற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினா சந்தைப்படுத்தல் பொருத்தமே இல்லை. நாங்க சந்தைப்படுத்தல் செய்யக்கூடாது. சமூகத்தையும் பாருங்க, வாடிக்கையாளையும் பாருங்க, லாபத்தையும் பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு சந்தைப்படுத்தலை கொண்டு வாங்க. இதுதான் சந்தைப்படுத்தல், சமூக சந்தைப்படுத்தல். பட் இதுவும் இன்றைக்கு நடைமுறையில இல்லை. இதையும் தாண்டி எலோன் மஸ்க் பின்பற்ற ஒரு சந்தைப்படுத்தல் தான் முழுமையான சந்தைப்படுத்தல். என்ன எலோன் மஸ்க் தெரிந்தாங்க, உலகத்துல 1வது கோடீஸ்வரன். அந்த உலகத்துல 1வது கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அவர் போட்ட அந்த சந்தைப்படுத்தல் என்ன கருத்தான் அடுத்த கிளாஸ்ல அங்க பாசிட்டிவ் முழுமையான சந்தைப்படுத்தல் என்ன. அப்ப ஒவ்வொன்றா டிவலப் ஆகி யாவி 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 பயனில்ல குளோபல் லெவல்ல இயங்குறதுக்கு தேவையான எண்ணக்கரு முடியுது. அந்த எண்ணக்கரு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு எண்ணக்கருவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். இது வரைக்கும் பேசின விஷயம் கிளியரா? இப்போ ஸ்மால் ஐடியா ஒண்ணு. ஓகே, இது வரைக்கும் பேசின விஷயம் சார் சந்தைப்படுத்த என்ன கருவ கொஞ்சம் விளங்கப்படுத்துவா? நீங்க யாராச்சும் பேசுற லைட் சத்தம் கேக்குது அப்படின்னா கொஞ்சம் எனக்கு செட்ல போடுங்க. ஒரு ஸ்மால் ஐடியா ஒண்ணு தருவீங்களா? நோட்ஸ் எழுதி படிக்கிறதெல்லாம் இல்லாட்டி டியூட்ஸ பேஸா படிக்கிறது நல்ல மாதிரி. இப்படித்தான் நீங்க பிசினஸ் ஸ்டடி படிக்க போல நீங்க நிறைய இடத்துல கிளாஸ் போவீங்க, பிசிக்கல்ல போவீங்க, ஆன்லைன்ல போவீங்க, நிறைய கிளாஸ் போவீங்க. கிளாஸ் முக்கியம் இல்லை, தான் விளங்கெடுக்கணும். கிளாஸ் யூனிட் 12க்கு மட்டும் தான் போகணும், கிரேட் 13 போவோம் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க படிக்க போல கிளாஸ் வாரத்துக்கு முன்னால ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரணும். கைடை ஒரு முறை ரஃபா வாசிக்கணும், நார்மலா வாசிக்கணும். 2வது
கைடு ஆழமா வாசிக்கணும். 2 தடவை இந்த விஷயம் செய்யும். ஃபர்ஸ்ட் நார்மலா வாசிக்கிற, 2வது ரஃபா வாசிக்கிற. வாசிச்சா இல்ல நான் பொதுவா சொல்றேன். எங்கட கிளாஸ் மட்டும் வாரீங்க ஓகே. பொதுவா சொல்றேன். எல்லா கிளாஸ் அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். டியூட்டை வாஸ்டாச்சு 2வது வருஷம் படிக்கிறீங்க. பிசினஸோட 2 வருஷம் தொடர் அதே ஐடியாவோட கிளாஸுக்கு வாரீங்க. நிதானமா அந்த 2 ஹவரும் டோக்கன் சொல்ல போறவங்களுக்கு ஒவ்வொன்றும் டக் டக் டக்குன்னு கிளிக் பண்ணி கொடுங்க. எழுதிட்டு இன்னொரு தடவை டைம் இருந்தா ரெக்கார்டிங்க பாக்குறது அதுவும் 2ல போகும். யூடியூப்ல இப்ப 2.5 கொடுத்திருக்கிறேன் போல எவ்வளவு ஸ்பீடா பாக்கணும். அவர் பேசுறது போற மாதிரி இல்லாம பேசுறது விளங்குற ஸ்பீட்ல கொண்டு போகும். அப்ப உங்களுக்கு விளங்கினா பாடம் விளங்குறதுன்னா ஓகே. அதுக்கு பிறகு திருப்பி ரஃபா ஒரு தடவை கைட வாசிக்கிற, நல்லா டீப்பா ஒரு தடவை வாசிக்கிற பாடத்தை இப்படி செஞ்சு பாருங்க. 100% கிளியர் ஆகும். நான் இப்படிதான் செஞ்சேன். 100% கிளியர் ஆகும். கிளியர் ஆனதுக்கு பின்னால நீங்க அதே பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலையா வாங்குமா உமா பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டுக்கொண்டு நீங்க செல்றதல்ல பாப்பா கேட்டுக்கொண்டு கேட்கறதுக்கு யாரும் இல்லாட்டி செவத்தோண்ட பாசரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 மாசத்தை இந்த மாதிரி கஷ்டப்பட போறீங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா ஈக்கலும் யூனிவர்சிட்டி வரும் வரை சரியா வந்த பிறகு கொஞ்சம் சந்தோஷமா ஈக்கலும். அப்ப இப்படி செஞ்சு பாருங்க. உங்களே அடிக்கிறதுக்கு பிசினஸ் ஆளிடும். ஸ்ட்ரக் ஆகுதா? இவ்வளவு நேரம் பேசுனத பணியாயுமே கிளியரா? வசீம் சார், வாசம் சார், நான் வசீம் சார் பெரிய ஐடியா. தேங்க்ஸ். இப்படி செஞ்சு பாருங்க. நான் பேசுறது கேள்வி எல்லாத்துக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? இப்படி செஞ்சு பாருங்க. பிசினஸ் ஸ்டடீஸ்ல உங்களுடைய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சந்தைப்படுத்தல் என்ன கருவ கொஞ்சம் லைட்டா விளங்கப்படுத்த. யாரும் விளங்குற சொல்லுங்க தங்கச்சி மாறுவா. சந்தைப்படுத்தல் என்ன கருவ? ஓகே, சந்தைப்படுத்தல் என்ன கருவு? சந்தைப்படுத்தல் என்ன கருவுன்னு சொன்னா இவ்வளவு நேரம் நாங்க உற்பத்தி என்ன கரு சொன்னோம், உற்பத்தி பொருள் என்ன கரு சொன்னோம், வாடிக்கையாளர் என்ன கரு சொன்னோம். இதுல ஒன்றுலையுமே கஸ்டமருக்கு தேவையான உற்பத்தி செய்யல. அப்படித்தானே? எல்லாம் எனக்கு எது தேவையோ நான் உற்பத்தியாளர் எனக்கு இது ஏழுமோ எனக்கு இது அந்த விஷயத்துல முதலாவது என்ன கருத்தா சந்தைப்படுத்த மேனுஃபேக்சரிங் பண்ணினாங்க. ஸ்ட்ரக் ஆகும். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக் ஆகுறா? டவுட் கேட்ட ஷாராவா? ஷாராக்கு ஸ்ட்ரக் ஆகுறா? ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஷாராவா டவுட் கேட்டீங்க? ஓ, ஸ்ட்ரக் ஆகும். ஓகே, அப்ப அந்த விஷயத்த நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் போடுறேன். சரியா? இண்டிவிஜுவலா உங்களுக்கு நான் மெசேஜ் ஒன்றுல போடுறேன். இப்ப ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? டவுட் இருக்குது வேற? டவுட் இல்லை? இப்போ நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். so much. மறுபடியும் நாங்கள் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நான் டாஸ்க்ல வின்னா நீங்க அடுத்த வரக்குள்ள மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் அடுத்த கிளாஸ்ல படிச்சுட்டு வரும்.